ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஆழ்வான் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் ரம்ய ஜாமாத்ரி யோகீந்திர பாத ரேகாமயம் சதா ததாயத்தாத்ம சத்தாத்யம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜே யுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनयाय भूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं शरश्च महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. श्रीवत्सचिन्ह मिश्रेभ्यो नमोक्तम धीमहे यदुक्तय स्त्रयी कंठे आंति मंगलसूत्रताम. புறத்தாழ்வானருடைய பஞ்சஸ்தவங்களிலே நான்காவது ஸ்தவமான வரதராஜஸ்தவம் காஞ்சிபுரம் பிரத்யவாதி பயங்கரம் ஸ்ரீ உவே அன்னங்கராச்சாரிய சுவாமி அவருடைய தத்துவார்த்த சிந்தாமணி என்கிற வியாக்கியானத்தை கொண்டு அனுபவித்து வருகிறோம். 53ஆம் ஸ்லோகம் வரை அனுபவித்திருக்கிறோம். எம்பெருமானுடைய திருமேனி அனுபவத்திலே ஆழ்வான் மிகவும் ஈடுபடுகிறார். அதிலேயும் திருவயிறு திருநாபி இவற்றை மீண்டும் மீண்டும் அனுபவிக்கிறார். இந்த திருவயிற்றினுடைய அனுபவமாக இன்னொரு ஸ்லோகம் இங்கே அமைந்திருக்கிறது. இந்த பெரிய வியாக்கியானம், ரொம்ப அழகான வியாக்கியானம். நிறைய விஷயங்களை இதிலே காஞ்சி சுவாமி எடுத்து அனுபவிக்கிறார். ஆழ்வான் எவ்வளவு அனுபவித்திருக்கிறாரோ அதே போல காஞ்சி சுவாமி இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக கிருஷ்ணானுபவத்தை பண்ணுகிறார். அதை இப்பொழுது நாம் அனுபவிக்கலாம். 54ஆம் ஸ்லோகம். முஷ்ணன் கிருஷ்ணः பிரிய நிஜஜனைர் ஜய்ய ஹையங்க வீனம் தாம்னா பூம்னா வரதஹி யயாத்வம் யசோதா கராபியாம் பத்தோ பந்தக்ஷபண கரணீம் தாம் கிலாத்யாபி மாதுஹு பிரேம்னா காத்ராபரணம் உதரா பந்தனாக்கியம் விபர்ஷி என்று இந்த ஸ்லோகம். எம்பெருமானுடைய திருவயிற்றிலே அந்த யசோதை பிராட்டியினாலே கட்டப்பட்ட கயிற்றினுடைய அடையாளம், அந்த அடையாளத்தையே இங்கே தேவப்பெருமாள் உதரபந்தனம் என்று ஒரு திருவாபரணமாக கொண்டிருக்கிறான் என்று இவ்வளவுதான் அனுபவிக்கிறார். ஆனால் அதுக்கு நிறைய வியாக்கியானத்திலே காஞ்சி சுவாமி எடுத்து காட்டுகிறார். முதல்ல பதபதார்த்தத்தை அனுபவிக்கலாம். ஹே வரத, ஓ வரதனே, தேவப்பெருமாளே, கிருஷ்ணஹ துவம், கிருஷ்ணாவதாரம் செய்தருடைய நீயேதான் கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்கிறாய். ஜய்ய ஹையங்க வீணம், ஜெயித்து சம்பாதிக்கக்கூடிய கவ்யத்தை, கவ்யம்னா இந்த இடத்துல பாலினுடைய ஒரு விதமான பதார்த்தம். இங்கே நெய்யை குறிக்கிறதுன்னு சொல்லுவார்கள், வெண்ணெயை குறிக்கிறதுன்னு சொல்லுவார்கள். அப்படி ஜெயித்து சம்பாதிக்கக்கூடிய கவ்யத்தை, அதாவது இந்த எம்பெருமான் இந்த வெண்ணெயோ நெய்யோ எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னா, தான் தானே இதுக்கு உரிமையாளன் என்று சொல்லி அதை ஜெயித்து பெற்றுக்கொள்ளலாம். இது என்ன, நீங்கள்லாம் இந்த வெண்ணெயை போய் உங்களுடைய பதார்த்தம் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், உலகமே என்னோடது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தமும் என்னுடையது, அதில் ஏதோ உங்களிடத்துல கொஞ்சம் மாடுகள் இருக்குங்கிறதுனால அந்த மாட்டை நீங்கள் கறக்கிறீர்கள் என்பதனாலே அதிலிருந்து வரக்கூடிய பால் உங்களுக்கு சொந்தம் என்றும், அதிலிருந்து அந்த பாலிலிருந்து வரக்கூடிய வெண்ணெயோ தயிரோ அதே போல நெய்யோ இதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் என்றோ நீங்கள் சொல்லுவது சரி கிடையாது. மொத்த உலகமே என்னுடையதுன்னு இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தமும் என்னுடையதானே அப்படின்னு ஜெயித்தே பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட கவ்யத்தை பிரிய நிஜ ஜனை சக, தோழன்மாரோடு கூட முஷ்ணன் களவாடினவனாய், முஷ்ணன்னா அது திருட்டை காட்டுகிறதுன்னு சொல்லுகிறார். தோழன்மாரோட சேர்ந்து போய் திருடுகிறான் எம்பெருமான். யசோதா கராபியாம், அப்படி அவன் திருடின பொழுது யசோதை பிராட்டி என்ன பண்ணுகிறாள், தன்னுடைய கைகளினாலே யயாதாம்னா, யாதொரு தாம்பினாலே, பூம்னா மிகவும் பத்தக கட்டுண்டவனாய், யசோதை பிராட்டி அவனை கட்டிவிடுகிறாள். நீ என்னத்துக்கு இப்படி எப்ப பார்த்தாலும் சண்டையை போட்டுண்டு எல்லாரிடத்துலையும் வம்ப வளர்த்துண்டு
திருட்டு பட்டம் கட்டின்னு வந்திருக்காய், உனக்கு நல்ல தண்டனை கொடுக்கிறேன் வா என்று நன்றாக உரலோட சேர்த்து கண்ணனை கட்டினாள். அபூஹு, அப்படி கட்டுண்டவனாய் ஆனாயோ. அப்படிப்பட்ட நீ பந்த க்ஷபண கரணி, சம்சார பந்தம் என்னும் கட்டை அவிழ்த்து தொலைக்கவல்ல. நீ எப்படிப்பட்டவன்? இந்த சம்சார பந்தத்தையே அவிழ்த்து போக்கக்கூடியவனாக எது இருக்கு? நீ இருக்கிறங்கிறது இல்லை, இந்த தாம்பே இருக்குங்கிற. தாம, அந்த அந்த தாம்பை, அந்த தாம்பே, அதாவது உலகத்திலே எல்லாரும் கட்டுப்பட்டிருக்கிறார்கள். ஆனா அவர்களுடைய கட்டு போகணும்னா எம்பெருமான் கட்டுப்பட்டான அந்த கயிறை நினைத்தா இந்த கயிறு நமக்கு அவிழ்ந்துடுமா? பொதுவாகவே சொல்லுவார்கள் இல்லையா, எம்பெருமான் பால் குடித்தான் என்று நினைத்தால் நாம் உலகத்திலே பிறந்து பால் குடிக்க வேண்டாம். எம்பெருமான் கட்டுப்பட்டான் என்று நினைத்தால் நாம் இந்த உலகத்திலே கட்டுப்பட வேண்டாம். எம்பெருமான் இப்படி யசோதை பிராட்டி கையிலே அடிபட்டான் என்று நினைத்தால் நாம் இந்த சம்சாரிகள் கையிலே அடிபட்டு கஷ்டப்பட வேண்டாம். இப்படின்னா பொதுவாக பெரியவர்கள் எடுத்து சொல்லுவார்கள். அதே போல இந்த தாம்பே என்ன பண்றது? நம்முடைய சம்சார பந்தத்தை அவிழ்த்து தொலைக்க வல்லதாக இருக்கிறது. அப்படி அந்த தாம்பை அத்தியாபி, இப்பொழுதும் இன்றளவும் கூட பேரொருளானாக சேவை சாதிக்கிற இந்த காலத்திலேயும் மாதுகு பிரேம்னா, இந்த தாயினிடத்திலே அன்பினாலே, தாய் விஷயத்திலே உனக்கு ஒரு அன்பு இருந்ததே, அதனாலே உதராபந்தனாக்கியம், உதரபந்தனம் என்று பெயர் பூண்ட காத்ராபரணம், காத்திரம்னா உடம்புக்கு நல்ல ஒரு ஆபரணமாக, காத்ராபரணம் தேகபூஷணமாக விபர்ஷி சாத்தி அருளான் என்றாய், நீ அதை அணிந்து கொண்டு இருக்கிறாய் என்று ஆழ்வான் இங்கே ஈடுபடுகிறார். வியாக்கியானம் அனுபவிக்கலாம். பேரருளானுடைய திருநாபி கமலத்திலே சுழியாறுபட்டி கிடந்த ஆழ்வான் திருவுள்ளம் அந்த கமலத்தோட சேர்ந்த திரு உதரபந்தனத்திலே ஆழங்கால் படுகிறபடியே சொல்லுகிறது இந்த ஸ்லோகம். பேரருளானுடைய திருநாபி கமலம், திருநாபி கமலத்திலே சுழியாறுபட்டி கிடந்த ஆழ்வான் திருவுள்ளம். சுழியாறு படுவதுன்னா அந்த ஒரு ஆற்றிலே இருக்கக்கூடிய ஒரு சுழியிலே மாட்டிக்கொண்டால் எப்படி ஒருவன் கஷ்டப்படுவானோ, அதிலே எப்படி தடுமாறுவானோ, எப்படி அதிலே முழுகி போவானோ, அதே போல இங்கே ஆழ்வானுடைய திருவுள்ளம் இந்த திருநாபி கமலத்திலே மாட்டிக்கொண்டு அதுக்குள்ளே முழுகி போகிறது. அப்படிப்பட்ட அந்த திருவுள்ளம் அந்த கமலத்தோட சேர்ந்த திரு உதரபந்தனத்திலே, அந்த கமலத்தோட சேர்ந்து இருக்கக்கூடியதான் அந்த திரு உதரபந்தனம், அதாவது இந்த திருவயிற்றிலே கட்டப்பட்ட அந்த கயிறு, அந்த கயிற்றிலே ஆழங்கால் படுகிறபடியை அதிலே ஆழ்வான் எப்படி மிகவும் ஈடுபடுகிறார் என்பதை சொல்லுகிறது இந்த ஸ்லோகம். அதை இங்கே இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வான் அனுபவிக்கிறார். திருநாபி கமலத்திற்கோ என்றால் வெறும் பிரம்மா ஒருவனுக்கே இருப்பிடமாக பெற்ற மேன்மையும் அழகும் ஒன்றோ உள்ளது. திருநாபி கமலத்துக்கு எப்படிப்பட்ட பெருமையும் அழகும் இருக்கு? பிரம்மா ஒருவனுக்கு மட்டும் அந்த திருநாபி கமலமானது இருப்பிடமாக இருக்கிறது, அப்படிப்பட்ட மேன்மை இருக்கு. பிரம்மா ஒருத்தனை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகு இருக்கிறது, அவ்வளவுதான் அதுக்கு இருக்கு என்று காட்டுகிறார். இந்த உலகங்கள் எல்லாம் எம்பெருமா பிரம்மா அங்கிருந்தான் படைக்கிறான், இருந்தாலும் நேரே அங்க பிரம்மா தானே நமக்கு தெரிகிறான். இப்போ திருநாபி கமலத்தை பார்த்தா அங்க நமக்கு உலகம் தெரியவில்லையே, பிரம்மா இருக்கிறது தானே தெரியுது. அதனால அப்படி சொல்லுகிறார். அப்படி அங்கே அந்த அழகு மன்றோ உள்ளது. அதுக்கு ஆசிரியமான நம்மை பார்த்தால் உடனே இப்ப இந்த திரு உதரபந்தனம், இந்த எம்பெருமாடைய திருவயிறு, அது ஆழ்வானை இழுக்கிறது. நீர் என்ன அதையே பார்த்துட்டு இருக்கீர், திருநாபி கமலத்தையே பார்த்துட்டு இருக்கீர், அதுல என்ன வெறும் பிரம்மா மட்டும்தானே உட்கார்ந்துருக்கான், இங்க பாருங்க, நம்ம இடத்துல பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்கீங்க என்று அதை இந்த திருநாபி கமலத்திலிருந்து இழுப்பதற்காக இந்த திரு உதரபந்தனமானது அப்படி சொல்லுகிறதுன்னு ஒரு அழகான ஒரு விஷயம் காட்டுகிறார். இது அமல்நாதிபுரான்ல இதே போலத்தான் வரும். ஒரு அவயவம் ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் ஈடுபட, திருவடியில ஈடுபட, உடனே எம்பெருமானுடைய இன்னொரு அவயவம் திரு பீதாம்பரம், அது ஆழ்வாரை இழுக்கிறது. ஆழ்வீர் என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்கீர், நம்மை பாரும், இந்த பீதாம்பரம் நான் எவ்வளவு அழகா இருக்கேன் பாரும் அப்படின்னு திரு பீதாம்பரம் இழுக்கிறது. திரு பீதாம்பரத்தை அனுபவித்தார் என்றால் திரு உந்தி, அது ஆழ்வாரை இழுக்கிறது. ஆழ்வீர் அங்க பார்த்தது போறோம், இங்க பாரும் நான் இருக்கேன் பாரும் அப்படின்னு அது இழுக்கிறது. அப்படி ஒரு அவயவமும் அதில் ஈடுபடுபவர்களை இழுக்கின்றன என்பதை இங்கே காட்டுகிறார். அப்படி அதுக்கு ஆசிரியமான நம்மை பார்த்தால் இது அந்த திரு உதரபந்தனம் சொல்லும்படிக்கு இருக்கு. அதுக்கு ஆசிரியமானதுன்னா அந்த திருநாபி கமலமும் இந்த வயிற்றிலே தானே இருக்கு, இந்த வயிற்றிலே தானே ஆசிரியமாக கொண்டிருக்கிறது, இருப்பிடமாக கொண்டிருக்கிறது. அப்படி அதுக்கு ஆசிரியமான நம்மை பார்த்தால் திரிவித சிதஜித் பிருந்தம்
துந்தாவலம்பி பலித்ரயம் விகணயதி வைஸ்வர்யம் வியாக்கியாதி ரங்கமகேஷிதுஹு பிரணதவசதாம் ப்ரூதே தாமோதரத்வ கரஹ கிணஹ ததுபயகுணாத் கிருஷ்ணம் பட்டம் கிலோதர பந்தனம். இது பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே உத்தர சதகத்திலே அருளி செய்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லோகம். இதிலே அந்த திரு உதரபந்தனமானது எப்படி இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறார். திரிவித சிதஜித் பிருந்தம், அதாவது 3 விதமான சித்துக்கள், 3 விதமான அச்சித்துக்கள். 3 விதமான சித்துக்கள்னா நித்தியர்கள், முக்தர்கள், பத்தர்கள். அதே போல 3 விதமான அச்சித்துன்னா சுத்த சத்துவம், மிஸ்ர சத்துவம், கால தத்துவம். 3 விதமான அச்சித்துக்கள். இவைகள் எல்லாம் எங்கே இருக்கின்றன? எம்பெருமானுடைய திரு வயிற்றிலே தான் இருக்கு என்று சொல்லுகிறார். நித்தியர்கள், முக்தர்கள் அங்க இருக்கார்களான்னா ஒரு உபலட்சண முறையிலே தான் வச்சுக்கணும். நேரே இப்ப சம்சாரத்திலே எம்பெருமான் வயிற்றுக்குள்ளே எல்லாத்தையும் வைத்துக் கொள்ளும் பொழுது அப்படி கிடையாது. ஆனா பொதுவாக எம்பெருமான் என்று ஒரு பெரிய அந்த ஒரு விபுவான ஒரு தத்துவத்தை வைத்திருக்கும் பொழுது அந்த எம்பெருமான் தன்னிடத்திலே எல்லாரையும் வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய வயிறை முக்கியமான இடமாக வைத்துக் கொள்ளலாம். உலகத்திலே இப்படி நாம் இந்த சம்சாரத்திலே எம்பெருமான் எல்லா பதார்த்தங்களையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்து காப்பாற்றுவதனாலே அதே போல ஏறிட்டு சொல்லலாம்னு வைத்துக் கொள்ளலாம். திரிவித சிதஜித் பிருந்தம் துந்தாவலம்பி வலித்திரயம். துந்தன்னா உந்தி, அவலம்பி அதை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வலித்திரயம், அதாவது இந்த 3 வரிகள் முன்னாடியே பார்த்திருக்காங்க. 3 சரமுடைய ஒரு ஆபரணத்தை போலே அந்த கோடுகள் இருக்கின்றன என்று நாம் பார்த்திருக்கோமே. அப்படி அதை சொல்லுகிறார். விகணயதி விகணயதிவ ஐஸ்வர்யம் வியாக்கியாதி ரங்க மகேஷிதுஹு. விகணயதி இவ, அதாவது அதை எண்ணுவதை போலே ஐஸ்வர்யம் வியாக்கியாதி எம்பெருமானுடைய ஈஸ்வரத்தன்மை. ஐஸ்வர்யம்னா அது ஆளுமைன்னு வச்சுக்கலாம், செல்வம்னு வச்சுக்கலாம். இவற்றை காட்டுகின்றது. எம்பெருமானுடைய இந்த 3 கோடுகள், திரு வயிற்றிலே இருக்கக்கூடிய 3 கோடுகள், அவனுக்கு 3 விதமான சித்து, 3 விதமான அச்சித்துக்களுக்கு அவனே தலைவன், அவனே அவற்றை அடக்கி ஆள்பவன் என்பதை காட்டும் விதமாக இருக்கிறது. ரங்கமகேஷிதுஹு, அது எம்பெருமானை அழைக்கக்கூடிய சம்போதனம், அந்த எம்பெருமானை சொல்லக்கூடியது. பிரணத வசதாம் ப்ரூதே, அது என்ன காட்டுகிறதுன்னா அந்த திரு உதரபந்தனம் எதை காட்டுகிறதுன்னா அடியார்களுக்கு அவன் வசப்பட்டிருக்கக்கூடிய தன்மையை, பிரணத்தன அடியார்கள் அவர்களிடத்திலே வசதாம், அவர்களிடத்தில் வசப்பட்டிருப்பதை காட்டுகிறது. அதே போல தாமோதரத்துவ கரக கிணக, அந்த ஒரு தழும்பானது, இந்த கிணன தழும்பு, தாமோதரத்துவ கரக கிணக, அது எதை காட்டுகிறதுனா எம்பெருமான் யசோதை பிராட்டிக்கு கட்டுப்பட்டான் என்பதை காட்டுகிறது. இப்படி தது உபய குண ஆகிருஷ்டம், இப்படி இந்த 2 விதமான தன்மைகள், 2 விதமான தன்மைகள் என்னன்னா எல்லா சித்து அச்சித்துகளுக்கு இருப்பிடமாக இருக்கிறது என்ற மேன்மையும், அடியார்களுக்கு வசப்பட்டவனாக இருக்கிறான் என்ற எளிமையும் காட்டுவதாக இருக்கிறது. பட்டம் கில உதரபந்தனம், இதுதான் அவனுக்கு இந்த உதரபந்தனம் தான் ஒரு நல்ல தங்க ஒட்டியானத்தை போல, ஆபரணத்தை போல இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே பராசர பட்டர் எடுத்து அனுபவிக்கிறார். அதிலே சொல்லும்படிக்கு ஸ்ரீரங்கராஜ ஸ்தவேன்னு காட்டியிருக்கார். அதாவது ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே இருக்கிறபடிக்கு என்கிறபடியே திரிவித சேத்தன வர்க்கத்துக்கும் ஆசிரியமான மேன்மையும், ஆசிரியருக்கு சேத்தன வர்க்கத்துக்குன்னு வச்சுக்கணும். ஏன்னா இங்க அந்த அச்சேத்தனங்கிறது விட்டு போயிருக்குன்னு தோன்றது. இதுல திரிவித சேத்தனா வர்க்கத்துக்கு, சேத்தன வர்க்கத்துக்கும் ஆசிரியமான மேன்மையும், அப்படிப்பட்ட பெருமை, அதாவது 3 விதமான ஆத்மாக்கள், 3 விதமான அச்சித்து, இவற்றுக்கெல்லாம் ஆசிரியமாக இருப்பிடமாக இருக்கக்கூடிய மேன்மையும் இருக்கு. ஆசிரியத்திற்கு கட்டவும் அடிக்கவுமாம்படி எளியோமாய் சௌலபிய நீர்மையையும் உடையவமான ஏற்றத்தால் பட்டங்கட்டி என்றோ நாம் இருப்பது. இது அந்த உதரம் வயிறானது சொல்லுகிறது. அதாவது பட்டரை பார்த்து சொல்லுகிறதுன்னு வச்சுக்கணும். இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்திலே பட்டர் இதை அருளி செய்கிறார். அங்கே சொல்வதை போல வைத்துக் கொண்டோம்னா பட்டரை பார்த்து சொல்வதாக வைத்துக் கொள்ளலாம். அதே இந்த ஸ்லோகத்திலே ஆழ்வானை பார்த்து
இந்த வயிறானது திருவயிறானது சொல்லுகிறது. நாம் தானே இதுக்கு பட்டம் கட்டினவராக இருக்கிறோம். பட்டம் கட்டுறதுன்னா ஒரு பெரிய ஏதோ ஒரு சபை இருக்கு, அதுல யாரு பிரதானரும் அவருக்கு தானே ஒரு பரிவட்டம் எல்லாம் கட்டி நீர் தான் இந்த சபைக்கு முதன்மையானவர் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அது போல எம்பெருமானுடைய திருவயிற்றிலே தான் அந்த அடையாளமானது நன்றாக தெரிகிறது. மேன்மையையும் நீர்மையையும் காட்டக்கூடிய அந்த பெருமையானது நன்றாக பட்டம் கட்டப்பட்டிருக்கிறது என்று அங்கே காட்டுகிறார். அப்படி நாம் இருப்பது என்று திருவுதரமானது திருநாபி கமலத்தில் காட்டில் தனக்குண்டான ஏற்றத்தை காட்டி, இப்படி இந்த திருவுதர வந்தனமானது, இந்த திருவுதரமானது திருவயிறானது இந்த திருநாபி கமலத்தில் காட்டில், இந்த திருநாபி கமலத்தை விட தனக்குண்டான ஏற்றத்தை காட்டி, தனக்கு இன்னும் பெருமை இருக்கிறது என்பதை காட்டி, நாபி கமல அவகாட்டமான ஆழ்வான் திருவுள்ளத்தை மீளவும் இச்சிக்க. நாபி கமலத்திலே அவகாட்டம்னா மூழ்கி இருக்கிறது. ஆழ்வானுடைய திருவுள்ளம் திருநாபி கமலத்திலே மூழ்கி விட்டது. அது அப்படியே பிடிச்சு இழுக்கிறது. வயிறு திருவயிறு பிடிச்சு இழுத்து இங்க வாரும், அது என்ன இங்க வா அப்படின்னு சொல்லி இழுக்கிறது. அப்படி மீளவும் இச்சிக்க, அதை மீளவும் ஆசைப்பட அத்திருவயிற்றை ஆசிரியமாக பற்றி நிற்கிற திரு உதரவந்தனமானது தன் பக்கத்திலே வரவீர்த்து ஸ்வபோக்கியத்தையை அனுபவிப்பிக்க இனியராய் பேசுகிறார். அப்ப அந்த திருவயிற்றிலே இருக்கக்கூடிய திரு உதர பந்தனம், திருவயிறு தான் ஆழ்வானை இழுக்கிறது, வாரும் வாரும் நம்ம பாரும்னு. அப்ப அந்த திருவயிற்றில் இருக்கக்கூடிய திரு உதர பந்தனம், அந்த 3 கோடுகள் இருக்கேன், இந்த கயிறாலே கட்டப்பட்டதுக்கான அடையாளம் இருக்கேன், அது என்ன பண்றது? தன்னுடைய பெருமையை காட்டி தன்னிடத்திலே ஆழ்வானை வரவீர்த்துனா வரும்படிக்கு ஈர்த்து, ஸ்வபோக்கியத்தையை அனுபவிப்பிக்க, தன்னுடைய இனிமைத்தன்மையை ஆழ்வானுக்கு அனுபவிப்பிக்கன்னா அந்த அனுபவத்தை ஆழ்வானுக்கு கொடுக்க இனியராய் பேசுகிறாய். ஆழ்வான் அதனாலே மிகவும் சந்தோஷம் அடைந்தவராக பேசுகிறார் என்று காட்டுகிறார். பேரருளானுடைய திரு உதரபந்தனம் என்கிற திருவாபரணம், பேரருளானுக்கு திரு உதரபந்தனம்னு ஒரு திருவாபரணம். அந்த திரு உதரபந்தனம் என்கிற திருவாபரணம் தாமோதரத்துவ கியாபகமான தாம பக்தனத்திற்கு பிரத்யபிஞாபகமாய் இருக்கும்படியை, அதாவது இந்த பேரருளாளனுக்கு திரு உதரபந்தனம்னு ஒரு திருவாபரணம் சமர்ப்பிக்கப்படுறது. அந்த திருவாபரணம் என்ன பண்றதுன்னா தாமோதரத்துவ கியாபகமான, இந்த தாமோதரத்துவத்தை காட்டக்கூடியதாக, நன்றாக வெளிப்படுத்தக்கூடியதாக. தாமோதரத்துவம்னா என்னது? யசோதை பிராட்டியாலே உதரத்திலே தாமத்தை வைத்து கட்டப்பட்ட தன்மை, அந்த தன்மையை நன்றாக காட்டக்கூடியதாக அந்த தாமபந்தனம். இந்த தாமபந்தனம்னா கட்டின கயிறு, அந்த கட்டின கயிற்றுக்கு பிரத்யபிஞாபகமாய் இருக்கும்படியை, பிரத்யபிஞாபகம்னா அதை ஞாபகப்படுத்துவதாக, நமக்கு நினைவு கூறுவதாக இருக்கும்படியை வெளியிடுவதாயிற்று இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் அதைத்தான் வெளியிடுகிறது. ஆக இந்த ஸ்லோகத்திலே என்ன காட்டப்படுறதுன்னா, எம்பெருமானுடைய பேரருளாளன் தேவபெருமானுடைய திரு வயிற்றிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய திரு உதரவந்தனம் என்கிற ஆபரணம், திருவாபரணம், அது அந்த யசோதை பிராட்டி கட்டின கயிற்றை ஞாபகப்படுத்துவதாக இருக்கிறது என்று அதை காட்டுகிறார். இந்த இடத்துல ஜெய்ய ஹையங்க வீணம்னு ஸ்லோகத்தில் இருக்கு அடுத்தது. அதாவது முதல்லே இந்த ஜெய்ய ஹையங்க வீணம்ங்கிறது தான் பதவதார்த்தத்தில் நாம் பார்த்தோம். ஜெயித்து சம்பாதிக்கக்கூடிய கவ்யத்தைன்னு பார்த்தோம். அதிலே ஜெய்ய ஹையங்க வீணம், அதிலே முதல்ல ஒரு விசாரம் பண்றார். ஜெய்ய ஹையங்க வீணம் என்ற விடத்து ஜெய்ய என்று தனிப்பதமாக்கி அந்த ஜெய்யங்கிறத தனியா பிரிச்சுக்கிறார். அதை பிரித்து வைத்துக் கொண்டு பிரிய நிஜ ஜனைர் ஜெய்ய என்று சம்புத்தியந்தமாக யோசித்து ஸ்வகீய பக்த ஜனைஹி ஜேதம் சக்கியக பக்த பரதந்திரேத்யர்த்தக என்று உரைப்பாரும் உண்டு. இப்படியும் சில பேர் இதுக்கு அர்த்தத்தை காட்டுகிறார்கள். அதாவது இங்க நாம் பதபதார்த்தம் பார்த்த அர்த்தம், அவர் முக்கிய அர்த்தத்தை திருவுள்ளத்திலே கொண்டு பதபதார்த்தத்தை காட்டிட்டார். எது முக்கிய அர்த்தம்? ஜெயித்து சம்பாதிக்கக்கூடிய வெண்ணையை நீ களவாடி சம்பாதித்தாய், அந்த ஜெய்யங்கிறது ஜெயித்து சம்பாதிக்க வேண்டிய அப்படிங்கிறது அந்த அர்த்தத்தை காட்டிட்டார். ஆனா ஜெய்யங்கிறத தனிப்பதமாக்கி அதை பிரிச்சுடுறார். அதை பிரித்து ஹையங்க வீணம் கூட சேர்க்காமல் ஜெய்யங்கிறத தனிப்பதமாக்கி பிரிய நிஜஜனே ஜெய்ய என்று சம்புத்தியந்தமாக, சம்புத்தினா சம்போதனம், விழிச்சொல். அதாவது எம்பெருமானை ஜெய்ய என்று அழைப்பதாக, ஜெயித்தவனே ஜெயிக்கக்கூடியவனே என்று அப்படி யோசித்து ஸ்வகீய பக்த ஜனைஹி ஜேத்தும் சக்கியக, அதாவது
ஸ்வகீய தன்னுடைய பக்த ஜனைகி பக்தர்கள் பக்த கூட்டம் அவர்களை ஜேத்தும் சக்கியக அவர்களை ஜெயிக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய அந்த தன்மை அதான் பக்த பரதந்திரேர்த்தக பக்த பரதந்திர இத்தியர்த்தக அதாவது பக்தர்களுக்கு பரதந்திரனாக இருக்கக்கூடியவன் என்ற அர்த்தம் காட்டப்படுகிறது. ஜெய்ய என்பதற்கு இப்படி தன்னுடைய பக்தர்களாலே ஜெயிக்கப்பட்டவனே அப்படின்னு அழைப்பதாக அப்படியும் அர்த்தம் சொல்லுவார்கள்னு காட்டுகிறார் என்று உரைப்பாரும் உண்டு. இவ்வர்த்தம் சப்த சக்திக்கு பொருந்துமாயினும் அத்தனை சுவாதுவாக மாட்டாது. இந்த அர்த்தம் சப்த சக்திக்கு பொருந்தும். அதாவது சப்தங்களை சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை பொறுத்த வரைக்கும் சப்தங்களை முன்ன பின்ன மாற்றி வைத்துக் கொண்டு அர்த்தத்தை அதுக்கு ஏற்றா போல அமைக்க முடியும். அப்படி அந்த சப்த சக்திக்கு பொருந்துமாயினும் அத்தனை சுவாதுவாக மாட்டாது, அவ்வளவு இனிமையாக அந்த அர்த்தமானது இல்லை. வக்திரு விவக்ஷிதமும் அல்ல. வக்திருவான ஆழ்வான் அவர் தானே இந்த ஸ்லோகத்தை அருளி செய்பவர், அவருக்கு இது திருவுள்ளத்திலே இந்த எண்ணமும் கிடையாது. ஹே வரத துவம் கிருஷ்ண சன் ஜெய்ய ஹையங்கவீனம் பிரிய நிஜ ஜனை சக முஷ்ணன் என்று யோசிப்பதுவே நன்று. இப்படி யோசிப்பதுதான் நன்று, இதுதான் பொருத்தமா இருக்கும். எப்படி யோசிக்கணும்? ஹே வரதனே தேவபெருமாளே, தேவரீர் கிருஷ்ணனாக இருந்த பொழுது ஜெயித்து சம்பாதிக்க வேண்டிய இந்த வெண்ணையை இல்ல நெய்யை இல்ல இந்த பால் பதார்த்தத்தை பிரிய நிஜஜனை சக முஷ்ணன் உனக்கு பிடித்தவர்களோட சேர்ந்து திருடி எடுத்துக்கொண்டாய் என்று யோசிப்பதுவே நன்று என்று அதை காட்டுகிறார். கவ்யங்களை தண்ணீராயிரம் பேரொருளானே நீ கண்ணபிரானாய் திருவதரித்து அருளின போது எம்பெருமானை அந்த அப்படியே அதுக்கான அர்த்தத்தை காட்டுகிறார். நீ கண்ணபிரானாய் திருவதரித்து அருளின போது, நீ கிருஷ்ணனாக அவதரித்த போது தண்ணீராயிரம் பிள்ளைகளோடு கூடி கவ்யங்களை களவு கண்டாயே. நீ உன்னை போலவே இருக்கக்கூடிய 1000 பிள்ளைகள், இது பெரியாழ்வார் திருமொழியிலே தண்ணீராயிரம் பிள்ளைகளோடு தளநடையிட்டு வருவான்னு இந்த பாசுரத்திலே பார்க்கிறோமே. அதிலே சொல்லும்படிக்கு தனக்கு சமமாக இருக்கக்கூடிய பல பல கோபகுமாரர்கள் இடைப்பிள்ளைகள் அவர்களோட கூடி எம்பெருமான் இந்த கவ்யங்கள்னா பால் தயிர் மோரை விட்டுடுங்கோ, பால் தயிர் வெண்ணெய் நெய் இதையெல்லாம் களவு கண்டான். அப்படி கவ்யங்களை களவு கண்டாயே. அந்தோ இதென்ன அவிவேகம், இதென்ன அறிவின்மை, இந்த அளவு கூட உனக்கு பகுத்தறிவு இல்லை. சொகீயமான வஸ்துவை பிறர் சுவாதீனப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தால் அவர்களை வென்று அவ்வஸ்துவை மீட்டுக் கொள்வதோ களவு வழியாலே பெற்றுக்கொள்வதோ சொல்லாய் அப்பனே. இது எம்பெருமானை பார்த்து ஆழ்வான் இப்படி கேட்கிறார்னு வச்சுக்கணும். என்ன இது? உன்னுடைய வஸ்து, உன்னுடைய பொருள் தானே எல்லாமே, உலகத்தில் இருக்கிற எல்லாமே உன்னுடையதுதான். அப்படிப்பட்ட சொகீயமான வஸ்துவை பிறர் சுவாதீனப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தால் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டிருந்தால் அவர்களை வென்று அவ்வஸ்துவை மீட்டுக் கொள்வதோ, அவர்களை ஜெயித்த அந்த வஸ்துவை மீட்டுக் கொள்ளணுமா இல்லை களவு வழியாலே பெற்றுக்கொள்வதோ சொல்லாய் அப்பனே, இதை சொல்லு, நீ எது சரியான காரியம் என்று கேட்க அதுக்கு மேலே சொல்லுகிறார். அதுக்கு உதாரணமும் காட்டுகிறார். உன்னுடையதான பூமியை மகாபலி தன்னுடையதென்று பாவித்து இருமாந்திருந்த காலத்திலே நேர்கொடு நேரே சென்று கெடுவாய் உன் மதம் இருந்தபடியன், திருவடிகளிலே வணங்கிப்போ இல்லையேல் தலையறுப்புன் பாய் என்று சொல்லி பறக்க பிடாரை காட்டி பூமியெல்லாம் சுவாதீனப்படுத்திக் கொள்ள பிராப்தி உண்டாயிருக்க செய்தேயும். எம்பெருமானுக்கு இது பிராப்தம்தான். எது? மகாபலி இந்த உலகத்தை எல்லாம் தான் அபகரித்துக் கொள்கிறான். இந்திரனுடைய சொர்க்கத்தின் அளவுக்கு போய் அதையெல்லாம் தான் அபகரித்துக் கொண்டு தானே அவற்றை ஆட்சி செய்கிறேன் என்று சொல்லுகிறான். அந்த சமயத்திலே எம்பெருமான் அவனிடத்திலிருந்து அந்த இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், மீட்டுக் கொடுக்க வேண்டும், இந்திரனுக்கு மீட்டுக் கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணியிருக்கலாம் எம்பெருமான்? நேரே விஷ்ணுவாகவே அங்கே போயிருக்கலாம். போய் அங்கே அந்த மகாபலியிடத்தை சொல்லியிருக்கலாம், கெடுவாய் உன் மதம் இருந்தபடியன். இது என்ன? இது உனக்கு என்ன ஒரு மதம்? மதம்னா ஒரு கர்வம், மதம்னா கொள்கை, மதம்னா கர்வம். இடத்துல உனக்கு என்ன மதம், அப்படி என்ன கர்வம் உனக்கு என்று கேட்கிறார். எப்பொழுது? உன்னுடையதான பூமியை மகாபலி தன்னுடையதென்று பாவித்து, உன்னுடையதான பூமியை மகாபலி தன்னுடையது என்று நினைத்து இருமாந்திருந்த காலத்தில் ரொம்ப கர்வத்தோட இருந்தான்.
அப்படி கர்வத்தோட இருந்த காலத்திலே நேர்கொடு நேரே சென்று அவனிடத்தை நேரே போய், கெடுவாய் உன் மதம் இருந்தபடியன், என்ன உனக்கு இவ்வளவு கர்வம், என்ன உனக்கு இப்படிப்பட்ட எண்ணம், இது திருவடிகளிலே வணங்கிப்போ, வா என்னுடைய திருவடியிலே நீ விழுந்து வணங்கு, இல்லையால் தலையறுப்புன்பா, இல்லைன்னா உன்னுடைய தலை உனக்கு இருக்காது, நான் தலையை எடுத்து விடுவேன் என்று சொல்லி பரத்வ பிடாரை காட்டி, பரத்வ பிடார்னா அந்த பரத்துவமான அந்த தன்மை, அந்த ஒரு கர்வம், அதை காட்டி தனக்கு இருக்கக்கூடிய பெருமை அதை காட்டி பூமியை எல்லாம் சுவாதீனப்படுத்திக் கொள்ள பிராப்தி உண்டாயிருக்க செய்தேயும், பூமியை எல்லாம் தன்னுடைய அதீனத்திலே அவன் எடுத்து கொண்டிருக்க முடியும், அதுக்கு அவனுக்கு பிராப்தி இருக்கு. அப்படி பிராப்தி இருந்தாலும் வரலங்க. அப்படிப்பட்ட பிராப்தி உனக்கு இருந்தாலும் பரத்வபிடாரை காட்டி பூமியை எல்லாம் சுவாதீனப்படுத்திக் கொள்ள பிராப்தி உண்டாயிருக்க செய்தேயும் அந்த ருஜு மார்க்கத்திலே செல்லாதே, அந்த நேர் வழியிலே போகாமல் கண்டாரிறங்க கழிய குரலுருவாய் வண்டாரான் வேள்வியில் மண்ணிறந்தான் காணேடி என்று அனைவரும் ஏசும்படி. இது பெரிய திருமொழியிலே இருக்கக்கூடிய பாசுரம். 11ஆம் பத்திலே 5ஆம் பதிகம், இதிலே 9ஆம் பாசுரம். மானவரும் எண்ணோக்கிங்கிற பதிகத்திலே ரெண்டு வியக்திகள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பகிரும் விதமாக, ஒரு கூட்டம் எம்பெருமானுடைய பரத்வத்தை பேசுகின்றனர், இன்னொரு கூட்டம் எம்பெருமானுடைய சௌலபியத்தை பேசுகின்றனர். அப்படி பேசக்கூடிய பதிகம். அதிலே கண்டாரிறங்க கழிய குரலுருவாய், இந்த எம்பெருமான் கழிய குரல்னா ரொம்ப ரொம்ப சின்ன வாமன குள்ள உருவம், அதை எடுத்துக்கொண்டு அந்த உருவத்திலே கண்டார் இறங்க பார்ப்பவர்கள் எல்லாரும் கருணையை பொழியக்கூடிய அந்த ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு வண்டாரான் வேள்வியில், வண்டாரான் வேள்வியில் நல்ல வன்மை பொருந்திய மாலையை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மகாபலி, அவனுடைய வேள்வியிலே மண்ணிறந்தான் காணேடி, அவன் போய் அங்கே இந்த மண்ணை பிக்ஷை எடுத்துக்கொண்டான் என்று அனைவரும் ஏசும்படி, அந்த பாசுரத்தில் சொல்லும்படிக்கு எல்லாரும் ஏசும்படிக்கு, எல்லாரும் பார்த்து இது என்ன, இது எம்பெருமான் போய் இப்படி போய் பிக்ஷை எடுக்க போறானே என்று ஏசும்படி பிக்ஷுக்க வேஷதாரியாய் சென்று பெற்றார் போலே, அங்கே எப்படி எம்பெருமான் ஒரு பிக்ஷை எடுப்பவன் வேஷத்திலே போய் அந்த உலகத்தை பெற்றானோ, பெற்றா போலே ஈரான் என்றதிலே இவ் அபதானமும், இந்த அபதானம் அதாவது கண்ணன் பெருமானாக தோன்றி இந்த வெண்ணெய் எல்லாம் களவு கண்டு உண்பது எப்படி இருக்குன்னா, தன்னுடைய உலகத்தை தான் மீட்பதற்கு நேரே மகாபலியிடத்திலே போய் அவனை மிரட்டி அவனை ஜெயித்து வாங்கியிருக்கலாம். அப்படி பண்ணாமல் பிக்ஷுக்கனாக அங்கே போய் அந்த மகாபலியிடத்திலே இறந்து பெற்றான். அதே போல இங்கே தன்னுடைய சொத்தான இந்த வெண்ணெய் அதை தான் உண்பதற்கு நேரே அந்த கோபிகைகளை தான் பேச்சாலேயோ தன்னுடைய அதிகாரத்தினாலேயோ அவர்களை மிரட்டி அதை வாங்கி கொண்டிருக்கலாம். அப்படி இல்லாமல் களவு கண்டு எடுத்துக்கொள்கிறான். இந்த அபதானமும் அதே போல அந்த வாமனாவதாரத்தில் எப்படி அந்த நிலை இருந்ததோ அதே போலத்தான் இங்கேயும் இருக்கு என்று காட்டுகிறார். சராசரம் முற்றவும் நீட்ட வழக்காயிருக்க உனக்கு உறுப்பாகாத நவநீதம் உண்டோ? சராசரம் முற்றவும், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அசையக்கூடிய பொருள்கள் அசையாத பொருள்கள் எல்லாமே நீ இட்ட வழக்காக இருக்க, எல்லாம் நீ இட்ட வழக்காக இருக்கு, உன்னுடைய இஷ்டத்துக்கு தான் அவைகள் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்க உனக்கு உறுப்பாகாத நவநீதம் உண்டோ? உனக்கு உறுப்பாகாதன்னா உனக்கு உபயோகப்படாத நவநீதம், உனக்கே உதவலைன்னா அந்த வெண்ணெயினால என்ன பிரயோஜனம்? நீ அதை சாப்பிடணும்னு நினைக்கும் பொழுது இல்ல கண்ணனுக்கு இது கிடையாதுன்னு சொன்னா அந்த வெண்ணெயினால என்ன பிரயோஜனம்? எல்லாமே எம்பெருமானுடைய உபயோகத்துக்காகத்தான் இருக்கு. இந்த எம்பெருமானுடைய உபயோகத்துக்காக ஒரு பொருள் இல்லை என்றால் அது பிரயோஜனமே இல்லை, அது நமக்கு வேண்டவே வேண்டாம். ஆழ்வார் எங்கே காட்டுறாருன்னா, ஏராளும் இறைவனும் திசைமுகனும் திருமகளும் கூறாளும் தனியுடம்பன் குலங்குலமா அசுரர்களை மாறாளும் படையாக, அந்த பாசகத்திலே அந்த பதிகம் முழுக்கவே அதுதான் காட்டுறார். தன்னுடைய ஒவ்வொரு ஆத்மீயங்கள், இந்த ஆத்மாவும் சரி ஆத்மீயங்களான எல்லா வஸ்துக்களும் சரி எம்பெருமானுடைய பிரயோஜனத்துக்கு இருந்தால் இருக்கட்டும்,
அது ஆத்மாவாகவே இருந்தாலும் எம்பெருமானுடைய பிரயோஜனத்துக்கு இல்லை என்றால் அந்த வஸ்து வேண்டவே வேண்டாம் என்று ஆழ்வார் அங்கே நிர்ணயமாக எடுத்து காட்டுகிறார். அந்த கருத்தை தான் இங்க காட்டுறார். சராசரம் முற்றவும் நீ இட்ட வழக்காயிருக்க உனக்கு உறுப்பாகாத நவநீதம் உண்டோ. இது ஒரு வரி தான் இது. ஆனா அந்த ஒரு வரிக்கு அப்படியே ஒரு முழுக்க பதிகம் முழுக்க எடுத்து அனுபவிக்கலாம். அவ்வளவு அர்த்தம் அதுல இருக்கு. அப்படி இங்கே காட்டுகிறார். அதுதன்னிலே பிறர் ஸ்வகீய புக்தி பண்ணி கிடந்தார்களாகில் அவரவர்களுடைய துரபிமானத்தை அடியறுத்து உன்னுடைய சர்வ சுவாமித்துவத்தை உபபாதித்து இவ்வழியாலே நேர்கொடு நேரே அந்த கவ்யத்தை பெறுவதற்கு பிராப்தி உண்டாயிருக்க செய்தேயும். இப்போ இங்கே அவரவர்களுடைய அதுதன்னிலே அந்த வெண்ணையிலே பிறர் ஸ்வகீய புக்தி பண்ணி கிடந்தார்கள் ஆகில் தங்களுடையதுன்னு அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் அவரவர்களுடைய துரபிமானத்தை அடியறுத்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய துரபிமானம் தங்களோடே இல்லை, அதை தங்களோடது என்று அபிமானித்துக் கொண்டிருக்கிறார்கள், நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை அடியறுத்து அதை வேரோட போக்கி உன்னுடைய சர்வ சுவாமித்துவத்தை உபபாதித்து உன்னுடைய சர்வ சுவாமித்துவம்னா எல்லாருக்கும் மேலே நீ சுவாமி, எல்லாருக்கும் நீயே சுவாமி, அதாவது எல்லா சொத்துக்கும் நீயே உடையவன் என்ற அந்த தன்மையை உபபாதித்து அதை எடுத்து சொல்லி இவ்வழியாலே நேர்கொடு நேரே அந்த கவ்யத்தை பெறுவதற்கு பிராப்தி உண்டா இருக்க செய்தேயும். இவ்வழியாலேன்னு இப்படி நேராக உன்னுடைய சுவாமித்துவத்தை சர்வ சுவாமித்துவம் எல்லாத்துக்கும் நான் தான் சொந்தக்காரன் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அவர்களை ஒத்துக்கொள்ள வைத்து அந்த வெண்ணையை பெறுவதற்கு பிராப்தி உண்டாயிருக்க செய்தேயும். அதை நீ எடுத்துக்கொள்வதற்கு பிராப்தி இருக்கிறது, உனக்கு அதுக்கு தகுதி இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அக்ஞரை போலவும் அசக்தர்களைப் போலவும் களவு வழியிலே புகுந்து கைப்பற்றினாயே. அக்ஞரை போலவும் அசக்தரை போலவும், அதாவது இதையெல்லாம் புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு ஞானம் இல்லை என்பதை போலவும், இதை சொல்லுவதற்கு எடுத்து சொல்லி அவர்களை ஒத்துக்கொள்ள வைப்பதற்கு சக்தி இல்லை என்பதை போலவும் களவு வழியாலே இந்த திருட்டு பண்ணுவதன் மூலம் புகுந்து கைப்பற்றினாயே. இந்த வெண்ணையை எடுத்துக்கொண்டு அனுபவித்தாயே. இது அவிவேகத்தின் சாம்ராஜ்யமோ, இது உன்னுடைய பகுத்தறிவின்மையினுடைய சாம்ராஜ்யமோ, இப்படித்தான் நீ ராஜ்யம் பண்ணுகிறாயா, இப்படி பகுத்தறிவு கூட இல்லாமலா நீ இருக்கிறாய் என்று கேட்கிறார். இல்லைன்னா சௌலபிய பிரகாசன பரிபாடியோ, சௌலபிய பிரகாசன பரிபாடினா நிகழ்வு, ஒரு சௌலபியத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நிகழ்வோ என்று ஆழ்வான் கேட்கிறார். அறியோம், இது எங்களுக்கு தெரியலை என்கிற இவ்வளவு உட்கருத்தை அமைத்திரே ஜெய்ய ஹையங்க வீணம் என்று அருளி செய்துள்ளார். அதாவது ஜெய்ய ஹையங்க வீணம்னு அருளி செய்திருக்கிறார்னா அதுக்கு இவ்வளவு உள்ளர்த்தம் இருக்கு. அதாவது எம்பெருமான் இதையெல்லாம் நேர்கொடு நேர் அவர்களிடத்துல புரிய வைத்து அவர்களை ஒத்துக்கொள்ள வைத்து அவர்களை ஜெயித்து தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனா அப்படி பண்ணாமல் எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்னா இதை களவு கொண்டு அனுபவிக்கிறான் என்று அதை காட்டுகிறார். அதைத்தான் இங்கே இந்த ஜெய்ய ஹையங்க வீணம்ங்கிற இந்த வாக்கியமானது காட்டுகிறது. ஜெய்யம் ச தத்து ஹையங்க வீணஞ்ச ஜெய்ய ஹையங்க வீணம் க்ஷய்ய ஜெய்யௌ சக்கியார்த்தே என்பது பாணினி சூத்திரம். இது இந்த விக்கிரக வாக்கியமெல்லாம் எடுத்து காட்டுகிறார். அதிலே ஜேத்தும் சக்கியம் என்கிற பொருளிலே ஜெய்யம் என்றாகிறது. அதாவது ஜேத்தும் சக்கியம் ஜெயிக்க தகுதியுடையது, ஜெயிக்க பிராப்தியுடையது என்று ஒரு அர்த்தம். ஜேத்தும் யோக்கியம், யோக்கியம்னா ஜெயிக்க வேண்டியது என்று ஒரு அர்த்தம். ரெண்டு விதத்திலே அர்த்தம் வைத்துக் கொண்டு இந்த இடத்துல ஜேத்தும் சக்கியம்ங்கிற அந்த அர்த்தத்திலே தான், இது பிராப்தி உள்ளது என்ற அர்த்தத்திலே தான் இங்கே வருகிறது என்று காட்டுகிறார். ஜேத்தும் சக்கியம் என்கிற பொருளிலே ஜெயம் என்கிறது. ஏன்னா ஜேத்தும் யோக்கியம் என்றிருந்தால் அது ஜேயம்னு மாறி இருக்கணும். இதெல்லாம் இலக்கண குறிப்பு காட்டுகிறார். ஹையங்க வீணம் ஜெய்யமாகையாவது என் எண்ணில், இந்த ஹையங்க வீணம்னா இந்த வெண்ணையானது ஜெய்யமாகையாவது, அதாவது ஜெயிக்கப்பட்டதாக இருப்பது. எப்படி என்றால் சமஸ்த வஸ்துக்களுக்கும் நான் கடவனான பின்பு என்னுடையதான கவ்யங்களிலே நீங்கள் ஸ்வகீயதா புத்தி பண்ணுகையாவதென், எந்த வஸ்துவிலும் உங்களுக்கு சுவாமித்துவம் இல்லை கிடிகோள் ஆன பின்பு உந்தம் மனைகளிலே திரளும் கவ்யங்களடைய நமக்காக்கி போருங்கோள், இல்லையேல் குடியிருப்பு இழந்து படுவீர்கள் என்று கட்டளையிட்டு நிருபாதிக சுவாமித்துவ முறையாலே நேர்கொடு நேரே லபிக்கக்கூடியதாக. அதாவது இப்படி எம்பெருமான் அவர்களை ஜெயித்து பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் அது எப்படிங்கிறதை இங்கே விளக்கிறார். எம்பெருமான் அவர்களை பார்த்து சொல்லலாம், கண்ணன்
அங்க இருக்கக்கூடிய கோபிகைகளையும் கோப்பர்களையும் பார்த்து சொல்லலாம், சமஸ்த வஸ்துக்களுக்கும் நான் கடவனான பின்பு, எல்லா பொருள்களுக்கும் நான் தான் கடவன். நான் கடவன்னா அவற்றை நடத்தக்கூடியவன், அவையெல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றன என்று ஆன பின்பு என்னுடையதான கவ்யங்களிலே, இது எல்லாம் என்னுடைய கவ்யம், இந்த பாலிலிருந்து வரக்கூடிய பசுவிலிருந்து வரக்கூடிய எல்லா பதார்த்தங்களும் என்னுடையவை. அப்படிப்பட்ட என்னுடையதான கவ்யங்களிலே நீங்கள் ஸ்வகீயதா புத்தி பண்ணுகை ஆவதன், நீங்கள் எப்படி அதிலே ஸ்வகீயதா புத்தி பண்ணலாம்? உங்களுக்கு எப்படி அதிலே ஒரு உரிமை இருக்கிறது? எந்த வஸ்துவிலும் உங்களுக்கு சுவாமித்துவம் இல்லை கிடிகோள். எந்த வஸ்துவிலுமே எந்த பொருளிலேயுமே உங்களுக்கு சுவாமித்துவம் இல்லை. சுவாமித்துவம்னா அந்த பொருளை ஒரு சொத்தாக கொண்டு அந்த சொத்தை உடையவனாக இருப்பதற்கு உங்களுக்கு யோகியத்தையே கிடையாது. கிடிகோள், கிடிகோள்னா ஒரு பேச்சுவார்த்தை, பேச்சு வழக்கு தான் அது. அதுக்கு ஒன்றும் தனியாக அர்த்தம் கிடையாது. சுவாமித்துவம் இல்லை கிடிகோள்னா சுவாமித்துவம் இல்லை என்று அர்த்தம். ஆன பின்பு உந்தம் மனைகளிலே திரளும் கவ்யங்கள் அடைய, உந்தம் மனைகளில் உங்களுடைய வீடுகளிலே திரளும் கவ்யங்களை அடைய, எல்லா கவ்யங்களையும் அடையன முழுக்க, அவற்றை எல்லாம் முழுக்க நமக்காக்கி போருங்கள், நமக்காக வைத்து விடுங்கள். இல்லையே குடியிருப்பு இழந்து படுவீர்கள், இல்லைன்னா உங்களுடைய இருப்பிடமே இல்லாமல் நீங்கள் இழந்து கஷ்டப்படுவீர்கள் என்று கட்டளையிட்டு, இப்படி எம்பெருமான் கண்ணன் பெருமான் கட்டளையிட்டு நிருபாதிக சுவாமித்துவ முறையாலே நேர்கொடு நேரே லபிக்க கடக்கூடியதாக இப்படி கட்டளையிட்டு அவற்றை பெறலாம், நேர்கொடு நேரே லபிக்கலாம். ஆனால் அப்படி பண்ணவில்லை. இப்படிப்பட்ட கவ்யத்தை, இப்படிப்பட்ட அந்த பசுவினத்திலிருந்து வரக்கூடிய பொருள்களை பிரிய நிஜஜனைகி சக முஷ்ணன் என்று காட்டுகிறார். கண்ணபிரானுடைய தீம்புகளுக்கு பெருநிலை நிற்பார் தன்னேராயிரம் பிள்ளைகள் உண்டிரே. பிரிய நிஜஜனைகி சக முஷ்ணம், அவர்களோட தன்னுடைய பிரியமானவர்களோட சேர்ந்து அதை திருடினான். கண்ணபிரானுடைய தீம்புகளுக்கு, அவனுடைய இது போன்ற தீம்புகள், இது போல சேஷ்டிதங்களுக்கு பெருநிலை நிற்பார். பெருநிலை நிற்பார்னா கூடவே நின்று அதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் யாரு? தன்னீராயிரம் பிள்ளைகள் உண்டிரே. இந்த பாசுரத்திலே பெரியாழ்வார் திருமொழியிலே சொல்லும்படிக்கு தன்னீராயிரம் பிள்ளைகள் ஒரு தளர்நடை இட்டு வருவான்னு சொல்லும்படிக்கு அவனுக்கு சமமான 1000 பிள்ளைகள் இருக்கிறார்கள். பிரிய நிஜஜனைர் முஷ்ணன் என்கிற இவ்விடத்திலே, இடத்துல பிரிய நிஜஜனைர் முஷ்ணன் என்கிற இந்த இவ்விடத்திலே, இந்த பகுதியிலே, இந்த ஸ்லோகத்தினுடைய இந்த பகுதியிலே ஒரு அழகான ஸ்லோகத்தை எடுத்து காட்டுகிறார். இது எங்க இருக்குன்னா கிருஷ்ண கருணாமிரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகம். எப்படி எம்பெருமான் திருடுகிறான் அப்படிங்கிறதை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதை எடுத்திருக்காரு இங்கே. இந்த ஸ்லோகத்தை पीठे पीठ निषण्ण बालक कले भुजे तिष्ठन् स गोपालको यन्त्रान्तः स्थित दुग्ध पाण्डम् अपकृष्याश्चात्य घंटारवम् काट्टार वक्त्रोपान्त कृताञ्जलिः कृतचिरः कंपं बिभन् यः पयः पायादागत गोपिकानयनयोः கண்டூஷபூத் காரகிருத்து என்று ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் என்று கருணாமிர்த ஸ்லோகம் உணர்க என்று காட்டுகிறார். இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை அவரே காட்டியிருக்கார். அந்த திருவாய்ப்பாடியில என்ன பண்ணுவார்களாம், அங்க இருக்கக்கூடிய கோபிகைகள் எல்லாம் கவ்யங்களை திரட்டி உரிகளிலே சேமித்து வைக்கும் போது, இந்த திருவாய்ப்பாடியில கண்ணனுக்கு இந்த வெண்ணெயெல்லாம் பிடிக்குங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். அதனால என்ன பண்ணுவார்கள், அவன் திருட வருவாங்கிறதும் தெரியும். அதனால இதெல்லாம் மேலே உரியிலே, அதுவும் முடிச்செல்லாம் ரொம்ப கஷ்டமா அவுக்கவே முடியாதபடிக்கு முடிச்செல்லாம் போட்டு மேலே தொங்க விடுவார்கள். அப்படி அந்த திருவாய்ப்பாடியில் பெண்கள் கவ்யங்களை திரட்டி உரிகளிலே சேமித்து வைக்கும் போது கண்ணபிரானுடைய குறும்புகளை நினைத்து அவனுக்கு எட்ட ஒண்ணாதபடி வைக்க வேண்டும் என்று உயர வைத்திடுவர்களிலே, உயரத்திலே வைத்திடுவார்கள். அவ்வளவு சுலபத்திலே எட்டிவிட முடியாது, அப்படி வைத்திடுவர்களிலே. அது தன்னை அறிந்து கண்ணபிரான் என்ன பண்ணுவான்,
தான் தனியா வரமாட்டான். இத்தனை பேர் இவ்வளவு உயரத்திலே வைத்தானா நம்ம தனியா போனா எப்படி அதை எடுக்க முடியும்? நாமோ சின்ன பிள்ளை, அது உயரத்தில் இருந்தா எப்படி எடுக்க முடியும்? அதனால அவன் என்ன பண்ணுவான், கூட தன்னுடைய தோழர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போவான். அது தன்னை அறிந்து கண்ணபிரான் தன்னோட்டை பிள்ளைகளை உடன் கொண்டு போய் ஒருவன் தோளிலே ஒருவனாக நிறுத்தி உரிக்கு அளவாக அமைந்தவாறே ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி 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 நின்று கொண்டு அவர்கள் மேலே எம்பெருமான் ஏறி கடைசியிலே அந்த பானைக்கு அளவுக்கு அந்த உயரமா அவர்கள் நின்று விட்டார்கள் என்றால் அதுக்கு மேலே அவன் அவர்கள் மேலே ஏறி அந்த பானையிலே இருக்கக்கூடிய அந்த பாலையோ தயிரையோ வெண்ணையோ எடுத்து அவன் உண்பான். அது இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்குறோமே, மும்பாயிலெல்லாம் இந்த மேலே மேலே ஒருத்தர் ஏறி ஏறி அது என்ன பேர் சொல்லுவா, தஹி பாண்டமோ ஏதோ ஒன்று சொல்லுவா. அதுக்கு ஏதோ ஒரு பேர், அந்த விளையாட்டுக்கு ஒரு பேர் உண்டு. அது இந்த கிருஷ்ணலீலையை வைத்துத்தான் அந்த ஸ்ரீ ஜெயந்தியை ஒட்டி அவர்கள் பண்ணுவார்கள். எல்லாரும் மேலே ஏறி ஒருத்தர் மேலே ஏறி ஏறி அதை உடைப்பார்கள். இந்த பக்கத்திலாம் வழுக்கு பாறை வச்சு ஒரு வழுக்கு மரம் வச்சு அது மேலே ஏறி அந்த தயிரை எடுக்கிறது பாலை எடுக்கிறதுன்னு வச்சுப்பார்கள். அதாவது உரியடின்னு இங்கே நாம சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. அது உரியடிங்கிறது அந்த உரி மேலே இருக்க உரியை அடிக்கணும், அதுதான் உரியடிங்கிறது. அங்கே ஒரு மேலே ஆள் மேலே மேலே ஏறி ஏறி அந்த பொருளை எடுக்க பார்ப்பார்கள். அது ஏதாவது பரிசு இருக்கும், அதை எடுத்துக் கொள்வார்கள். இது இந்த காலத்தில் நடக்கிறது. இதுக்கெல்லாம் இது அந்த ஸ்ரீ ஜெயந்தி சமயத்திலே கொண்டாடுவதற்கு காரணம் கண்ணன் இதை போல பண்ணினால்தான். ஒருத்தர் மேலே ஏறி அவன் மேலே ஏறி அந்த வெண்ணையை எடுத்து உண்கிறான் என்பது காட்டப்படுது. நியாயமா பார்த்தா அங்க பண்றதுதான் சரி. இங்க பண்றதை விட இங்க கட்டையை வச்சு அடிக்கிறதுங்கிறது ஒருவேளை அதுவும் அடிச்சிருப்பான், சொல்ல முடியாது. நிறைய சமயங்கள் வெளியில நடக்கிறதுனால எத்தனையோ விதவிதமா பண்ணியிருப்பான். ஏன்னா பல விதமாக யோசித்து இதையெல்லாம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான். அப்படி இருக்கிறதுனாலே அந்த விதமும் இருக்கும் இந்த விதமும் இருக்கும்னு வச்சுக்கணும். அப்படி அவன் என்ன பண்ணிக்கிறான், ஒருத்தன் தோளிலே இன்னொருத்தன் ஏறி இப்படி மேலே மேலே ஏறி கடைசியிலே அந்த மேலே இருக்கக்கூடிய பானையை எடுத்து தானே பறித்து உண்பனாம். இந்த உதவிக்காக சில பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவானாகையாலே பிரிய நிஜ ஜனகி, இந்த உதவிக்காக அவர்களை கூட்டிக் கொண்டு போவதுனா பிரிய நிஜ ஜனகி, அவர்கள் அவனுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் என்று சொல்லப்படுறது. இதுல இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது ஒரு விஷயத்தை அவர் காட்டல காஞ்சி சுவாமி. இப்படி இவன் மேல ஏறி அங்க இருப்பான் இல்லையா, அப்ப அந்த ஒரு சலசலப்பெல்லாம் ஏற்படுமே. மேல ஏறுகிறார்கள், இந்த பானையை எடுக்கிறான், அதை கவிழ்க்கிறான். அப்போ அந்த உரியிலே அதுல என்ன காட்டியிருக்குன்னா அதுலயே அந்த ஸ்லோகத்துல இருக்கு, கண்டாரவம்னு இருக்கு பாருங்க. கண்டாரவம்னா அந்த உரியிலே பானையில சுத்தி மணியெல்லாம் வச்சிருப்பார்கள். ஏன்னா அதை தொட்டா சத்தம் எழுப்பும். அந்த சப்தத்தை கேட்டு இவர்கள் ஓடி வந்துடுதான், அதுக்காக அப்படி வைத்திருப்பார்கள். இவன் கண்ணன் அதை தெரியாமல் போய் அந்த பானையை எடுக்க அந்த உரியை அசைக்க உடனே அது சத்தம், மணி சத்தம் கேட்கும். மணி சத்தம் கேட்ட உடனே அவர்கள்லாம் வந்துடுவார்கள். அவர்கள் வந்த உடனே இவன் என்ன பண்ணுவானா, அவர்கள் மேலே கண்டூஷ பூத் காரக்கிருத்துன்னு காட்டியிருக்காரு. வாயிலே இது பாலையோ தயிரையோ ஏதோ ஒன்று வச்சுட்டு இருப்பானே, அந்த கோபிகைகள் பக்கத்துல வந்து அவனை பிடிக்கலான்னு மேல இப்படி உயர பார்ப்பார்களாம். அப்படியே அவர்கள் மேல அந்த எல்லாத்தையும் துப்பிடுவானா. அவர்களுக்கு உடனே கண்ணு மறைச்சிரும், அதுக்குள்ள அவன் தப்பிச்சு ஓடி போயிடலாம்னு எப்படி பண்ணுவான் என்று ரொம்ப அழகா அந்த கிருஷ்ணகர்ணாமிர்தத்திலே எடுத்து இந்த ஸ்லோகமானது கண்ணன் என்ன பண்ணிக்கிறான்னு காட்டப்படுறது. கிருஷ்ணகர்ணாமிர்தம் ரொம்ப அழகான ஒரு கண்ணன் பெருமான விஷயமான ஸ்தோத்திரம்னு சொல்லுவார்கள். அது இது நிறைய சரித்திரம், நிறைய அதுல விதவிதமான விஷயங்கள்லாம் சொல்லப்படும். இன்னும் அதுல இருந்து இந்த யாப்ரி திருவிதிரார்க்கு தயிர் அந்த ஒரு ஸ்லோகம் கூட நம்ம திருவாராதனத்தில் இந்த கிருஷ்ணகர்ணாமிர்தத்திலிருந்து எடுத்து சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்ல மாமுனிகள் சேர்த்திருக்காருன்னே சொல்லுவாங்க. அவ்வளவு அழகான ஒரு ஸ்லோகம். அதாவது எப்படி விதுரர் தினமும் தளிகை கண்டுள்ள பண்ணும் பொழுது ஒரு ஸ்லோகம் சொல்றது, யா பிரீத்தீர் என்று தொடங்கக்கூடிய ஸ்லோகம். அதாவது எப்படி யசோதை பிராட்டி பிரீத்தியோட கண்ணனுக்கு உணவு கொடுத்தாளோ, எப்படி விதுரை எப்படி உணவு கொடுத்தாலோ அதே போல நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிக்கொண்டே சமர்ப்பிக்கணும்னு அந்த ஸ்லோகத்தை எடுத்து நம்முடைய திருவாராதன கிரமத்தை தளிகை கண்டுள்ளும் பொழுது சேர்க்கப்பட்டிருக்குன்னு பெரியவர்கள் எடுத்து காட்டுவார்கள். அழகான ஒரு கிரந்தம் அது. ஆனா அதை பண்ணினவர் ஒரு அத்வைத்தி சிவபக்தர். அதுவும் இந்த கிருஷ்ணகர்ணாமிர்தத்தை பண்ணினவர் சிவபக்தர், அவர் அத்வைத்தி. ஆனா கண்ணன் வந்து அவர் எப்படியோ ஈர்த்து இதை போல ஒரு அழகான அற்புதமான ஒரு ஸ்தோத்திரத்தை பாட வைத்தான்னு சொல்லுவார்கள். அப்படி இந்த கிருஷ்ணகர்ணாமிர்தத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து இங்க காட்டியிருக்கார். அப்படி ஒரு சில பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவானாகையாலே பிரிய நிஜ ஜனைகி என்றது என்று காட்டுகிறார். அதாவது இந்த சம்பிரதாயத்துல ஒரு விஷயம் சொல்லுவார்கள், அதாவது எந்த விஷயமுமே உயர்ந்த விஷயமாக இருந்தாலும் உயர்ந்தவர்கள் நல்ல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொன்ன
ஸ்தோத்திரங்கள் வாக்கியங்கள் அதைத்தான் பிரமாணமா எடுத்துக்கணுங்கிறதும் நம்முடைய சம்பிரதாயத்தை சொல்லப்படும். அதாவது நல்ல விஷயம்தான். ஆனாலும் அதை நேரே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அல்லாதவர்கள் அவர்கள் சொன்னதாக இருந்தால் அதை அப்படியே ரொம்ப உகந்து நம்முடைய பெரியவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எத்தனையோ இப்போ பெரிய பெருமாள் விஷயமாக, ரங்கநாதன பெருமாள் விஷயமாக எத்தனையோ அடியார்கள் எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அல்லாத பல சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் உகந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரவர்களுக்கு பக்தி அவரவர்கள் பாடியிருக்கார்கள், அந்தந்த சம்பிரதாயத்தில் அதை வைத்துக் கொள்வார்கள். நாம் அந்த ஸ்தோத்திரங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் ரொம்ப ஒரு தனிப்பட்ட விதத்திலே இது ஒரு தனித்துவமாக வைத்துக்கொண்டு இந்த கிருஷ்ண கர்ணாமத ஸ்லோகத்தை மட்டும் எடுத்திருக்கார்கள்னா அது அவ்வளவு கிருஷ்ண பக்தி நன்றாக ஊறி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரமாக இருக்கிறதுனால அப்படி விசேஷமாக பெரியவர்கள் எடுத்திருக்கார்கள்னு சொல்லணும். ஆனால் அது ஏதோ ஒரு விதி விலக்கு தான். 1-2 இடத்துல தான் இதை போல எடுத்து காட்டுகிறார்கள். அது இந்த இடத்துல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது. இப்படி வெண்ணையை களவு கண்டவாறே உடையவர்கள் வந்து கண்டு இங்கு ஆறாறு புகுதுவார் ஐயறிவரல்லார் என்று அறுதியிட்டு, இது சிறிய திருமடலிலே காட்டப்படக்கூடிய பாசுரம். இப்படி வெண்ணையை எம்பெருமான் களவு கண்டவாறே உடையவர்கள்னா அந்த வெண்ணைக்கு உடையவர்கள் அவர்கள் வந்து இங்கு ஆறார் புகுதுவார் ஐயறிவரல்லால், இங்க யார் வந்து இந்த வெண்ணையை திருட முடியும்? ஐயர் இவரல்லால் அந்த கண்ணனை தவிர வேறு யாராலே பண்ண முடியும் என்று அறுதியிட்டு, புண்ணில் புளிப்பெய்தால் ஒக்கும் தீமை புரைபுரையால் இவை செய்யவல்ல அன்னற்கண் ஆனோர் மகனை பெற்ற அசோதனங்காய் உன்மகனை கூவாய் என்றும், சாலக்கிராமுடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான் ஆலைக்கரும்பின் மொழியனைய அசோதனங்காய் உன்மகனை கூவாய் என்று யசோதை பிராட்டி பாடே வந்து முறையிட, இந்த கோபிகைகள் எல்லாம் வந்து யசோதை பிராட்டி இடத்துல முறையிடுகிறார்கள். எல்லாம் பாசுரம். புண்ணில் புளி பெய்தாலுக்கும் தீமை புரைபுரையால் இவை செய்யவல்ல, இந்த பாசுரமும் சரி. அடுத்தது சாலக்கிராமுடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான், இது எல்லாமே பெரியாழ்வார் திருமொழியில் இருக்கக்கூடிய பாசுரங்கள் தான். கோபிகைகள் எல்லாம் வந்து யசோதை பிராட்டி இடத்துல முறையிடுகிறார். உங்களுடைய பிள்ளை பாரி இப்படியெல்லாம் எங்களுடைய கவ்யங்களை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறான், எப்படி நாங்கள் வீட்டிலே என்ன வைத்துக் கொள்ள முடியும் இப்படி இருந்தால் என்று முறையிட, அவளும் கன்னியார் குறுங்கயிற்றால் கட்டி, இது பெரிய திருமொழியில் இருக்கக்கூடிய பாசுரம். கன்னியார் குறுங்கயிற்றால் கட்டினா ரொம்ப சின்ன சின்ன கயிறுகளை எல்லாம் சேர்த்து கட்டி அதை வைத்து எம்பெருமானுடைய திருவயிற்றை கட்டி, எதிசக்னோஷி கச்ச தொம் அதிசஞ்சல சேஷ்டித என்று ஒளிவழிரேன்னு அப்படி சொல்லுவாள். அதாவது இது விஷ்ணு புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். எதிசக்னோஷி கச்ச தொம் அதி சஞ்சல சேஷ்டிதா, இப்படி ரொம்ப நீ பாடாப்படுத்துற, அதனால தான் உன்னை கட்டி வச்சிருக்கேன், உன்னால முடிஞ்சா நீ அவிழ்த்து கொண்டு போ, இந்த கட்டை அவிழ்த்து கொள்ள முடிந்தால் அவிழ்த்து கொண்டு போ அப்படின்னு யசோதை பிராட்டி சொல்லுகிறாள். உடனே கண்ணன் என்ன பண்றான், ஐயோ என்னால் இந்த கட்டை அவிழவே முடியவில்லையே அப்படின்னு அழுதுன்னு நிற்கிறானா. எல்லாருடைய கட்டுகளையும் அவிழ்த்து விடுபவன் அவன் இப்ப தான் கட்டுப்பட்டிருக்கும் பொழுது ஐயோ என்னால கட்டை அவிழ்க்க முடியலையே அப்படின்னு அழுது கொண்டிருக்கிறான் என்று அதுல சொல்லும்படிக்கு என்று ஒளிவழிரே அது தன்னை சொல்லுகிறது. துதிய பாதம், இந்த 2ஆம் பாதம், இந்த ஸ்லோகத்தை 4 பாதமாக பிரித்தால் அதுல 2வது பாதம் இப்படி யசோதை பிராட்டியாலே கட்டுப்பட்டதை சொல்லுகிறது. அது எது? யசோதா கராபியாம் யயா தாம்னா பூம்னா துவம் பத்தஹ, யசோதை பிராட்டியானவள் யாதொரு தாம்பை கொண்டு தன் கைகளாலே உன்னை சிக்கன கட்டினாளோ. யசோதை பிராட்டி என்ன பண்ணினாள்? எந்த ஒரு தாம்பை கொண்டு தன்னுடைய கைகளாலே உன்னை சிக்கன கட்டினாள், அல்ல நெருக்கமாக கட்டினாள், நீ தப்பித்தே போக முடியாது படிக்க கட்டினாள் என்று காட்டுகிறார். பூம்னா வாகுல்யேன அதிசயேன இத்தியர்த்தக, மிகவும் என்றபடி. பூம்னாங்கிற சப்தத்துக்கு மிகவும் நல்ல வலிமையாக கட்டினாள் என்று அர்த்தம். அதான் மிகவும் என்றபடி, மிகவும் கட்டினாள். கட்டிகையிலே மிகையாவது என்னென்னில், கட்டுறதில் என்ன மிகை என்றால் தாம்னா சைவோதரே பத்வா பிரத்யபத்னாத்து உலுகலே என்கிறபடியே. அதாவது கட்டுற போது எப்படி கட்டுறாளாம், நேரே உரலையும் கண்ணனையும் சேர்த்து வைத்து அப்படியே மொத்தமா கட்டிடலையாம். ஏன்னா ஏதாவது ஒரு சமயத்துல அவுத்துண்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என்ன பண்ணிக்கிறாளாம், தாம்னாச்சைவ உதரே பத்வா, முதல்ல கயிறை எடுத்து வயிற்றிலே நன்றாக கட்டினாலாம். அதுக்கு மேலே பிரத்யபத்னாத்து உலுகலே, அந்த உரலிலே வயிற்றிலே முதல்ல கட்டிட்டு
அதை எடுத்து கொண்டு போய் அந்த கயிறை நல்ல உரலோட சேர்த்து கட்டினாள். தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாதபடிக்கு நன்றாக இறுக கட்டினாள் என்று சொல்லும்படிக்கு முதலிலே திருவயிற்றிலே கட்டி பிறகு தம் திருவயிற்றையும் உரலையும் ஒன்றாக இணைத்து பிணைத்த மிகையை நினைக்கிறது. அப்படி நன்றாக கட்டினாள், அவனால் தப்பித்தே போக முடியாதபடி கட்டினாள் என்று அதை இந்த இடத்துல பூம்னாங்கிற சப்தம் நினைக்கிறது என்று காட்டுகிறார். பந்த க்ஷபணகரணி தாம் கঠিனம் மேய்க்கிலும் மேய்க்க பெற்றான், காடுவாழ் சாதியும் ஆகப் பெற்றான், பற்றி உரல்டை ஆப்பும் உண்டான், பாவிகால் உங்களுக்கு ஏற்றுக்கொலோ என்கிறபடியே இவ்வபதானத்தை கர்ஹிப்பார் பாவிகளிலே. அபதானம்னா லீலைன்னு அர்த்தம். இந்த லீலையை கர்ஹிப்பார், கர்ஹிப்பார்னா இதை பார்த்து எம்பெருமானை நிந்திப்பவர்கள். நீ என்ன ஒரும்னு இடைப்பிள்ளை தானே, கட்டுப்பட்டவன் தானே, அப்படியெல்லாம் அவனை நிந்திக்கிறார்கள் என்றால் பாவிகள் தான் அப்படி நிந்திப்பார்கள். உண்மையிலே விஷயம் அறிந்தவர்கள் அதை நிந்திக்க மாட்டார்கள். கற்றினம் மேய்க்கலும் மேய்க்க பெற்றான், இது நாச்சியார் திருமொழி பாசுரம். காடுவாழ் சாதியும் ஆகப் பெற்றான், பற்றி உருளை ஆப்பும் உண்டான். இப்படி மாடுகளை மேய்த்தான், காடுவாழ் சாதியாக இடையர்களோட காட்டிலே வாழ்ந்தான். இடையர்கள் பெரும்பாலும் காட்டிலே தான் இருப்பார்கள். ஏன்னா மேய்ச்சலுக்காக மாடுகளை கூட்டிக் கொண்டு போனார்கள்னா பல சமயங்களில் அப்படியே 15 நாள் 20 நாள் மாடு கன்றுகளை கூட்டிக் கொண்டு மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போயிடுவார்கள். அங்கேயே அப்படியே ஒரு துணியை வைத்து ஒரு இடத்தை கட்டி அங்கேயே வாழ்ந்து கொள்வார்கள். அப்புறம் 15 நாள் 20 நாள் நல்ல மேய்ச்சல் எல்லாம் முடிந்த பிறகு திரும்பவும் தங்களுடைய இடத்துக்கு கூட்டிக் கொண்டு வருவார்கள். அது இதுலேயே ஏராளம் இறைவனுடைய ஒரு பாசுரத்துல சற்று மறந்துடுது. இந்த ஒரு பாசுரத்தை அழகா காட்டுவார். தங்களுடைய இருப்பிடத்தை அப்படியே கூடயே எடுத்துன்னு போவார்கள்னு அர்த்தம் வரும். அது ரொம்ப அழகான அர்த்தம். அதாவது எங்க போனாலும் அவர்கள் அந்த கூடாரத்தை வைத்துக்கொண்டு அதிலே வாழ்ந்து கொண்டு மேய்ச்சலை பார்த்து கொண்டே அப்படியே இருப்பார்கள். அதாவது காடுவாழ் சாதின்னு இவர் கிராமத்தில் வசிப்பவர்கள் தான், ஆனா பெரும்பாலும் மேய்ச்சலுக்காக காட்டுக்கு அழைத்து கொண்டு போகக்கூடியவர்கள் என்பதனால காடுவாழ் சாதிங்கிறார். இப்படி காடுவாழ் சாதியும் ஆக பெற்றோம். அதுக்கு மேலே இப்படி பற்றி உரலை ஆப்பம் உண்டான், இந்த உரலிலே கட்டப்பட்டு அங்கே அடியும் பட்டான். இப்படி இதையெல்லாம் பார்த்து நீங்கள் ஏசுகிறீர்களே என்று பாவிகள் என்று யார் அவனை நிந்திக்கிறார்களோ அவர்களை ஆண்டாள் நாச்சியார் அப்படி சொல்லுகிறார் என்கிறபடியே வெப்பதானத்தை கர்ஹிப்பார் பாவிகளிலே. இதை இந்த பெருமையை புரிந்து கொண்டு கொண்டாடுபவர்கள் தான் உண்மையான பக்தர்கள் என்று காட்டுகிறார். கண்ணபிரான் தனது ஆசிரித சௌலபிய குணத்தை பிரகாசப்படுத்துவதற்கு தானே ஏறிட்டு கொண்ட கட்டிலே இதுதான். கண்ணபிரான் தன்னுடைய ஆசிரித சௌலபிய குணத்தை, அடியார்களிடத்தை தான் எளிமையுடையவன் என்ற குணத்தை பிரகாசப்படுத்துவதற்கு, அதை நன்றாக வெளியிடுவதற்காக தானே ஏறிட்டு கொண்ட கட்டிலே இது. எம்பெருமானை யசோதை கட்டவில்லை, கண்ணன் தான் யசோதையை கட்ட வைத்தான். அதுதான் கண்ணனும் சிறுத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்கிறார். கட்டின பெருமா, அதாவது யசோதை கட்டின பெருமாயன்னு சொல்லல, கண்ணன் அவளை கட்டும்படிக்கு பண்ணினான். கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ற பாசுரத்தின் ஹிருதயத்தை ஆனீதமக்ரே நிஜபத்தனார்த்தம் தாமாக்கிலம் சம்ஹிதம் அவ்யபூர்ணம் நிரீக்ஷிய நிர்விண்ணத்தையோ ஜனன்யாக சங்கோச்ச சக்தியாக பபுவ பத்யஹ என்று யாதவாபியுதய என்ற ஸ்லோகத்தால் வெளியிட்டு அருளினாரே. யாதவாபியுதயத்திலே 4:36-34 காட்டுறார். அந்த ஸ்லோகத்திலே இப்படி வேதாந்தாச்சாரியர் அருளியிருக்கிறார். இந்த அதாவது கண்ணனு சிறுத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்கிற அந்த வரியினுடைய அர்த்தத்தை, அதோடைய ஹிருதயத்தை தான், அந்த தாத்பரியத்தை ஆனீதமக்ரே நிஜபத்தனார்த்தம் தாமாக்கிலம் சம்ஹிதம் அப்யபூர்ணம் என்று இந்த ஸ்லோகம் எடுத்து வச்சிருக்கோம். ஒரு 4:34 போட்டிருக்காரு, ஆனால் இது 4:35 தான் இந்த ஸ்லோகம் காட்டப்படுறது. அதுக்கு அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் ரொம்ப அழகான விஷயங்கள் காட்டப்படுறது. 35வது ஸ்லோகம் இது. இதுல அதாவது அவனுக்கு யசோதை பிராட்டிக்கு முன்னாடி
அந்த கண்ணனானவன் கொண்டு வரப்பட்டான். ஆனீத மகரேன்னு அவளுக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்டான். நிஜபந்தன அர்ஹம், அவன் நன்றாக தன்னுடைய அடியார்களாலே கட்டும்படிக்கு தன்னை அமைத்துக் கொண்டிருப்பவன். அப்பொழுது எல்லா கயிறுகளும் போய்விட்டன. தாமாக்கிலம், எல்லா கயிறுகளும் அதையெல்லாம் கொண்டு வந்து சகிதம் அப்பி, அதை சேர்த்தாலும் கூட காணவில்லை. அபூர்ணம், அது முழுக்க அவனை கட்டுவதற்கு பொருத்தமாக இல்லை. அப்பொழுது நிரீக்ஷ, அதை பார்த்து நிர்விண்ண தியா, அந்த மனதானது புத்தியானது ரொம்பவும் வருத்தப்பட்டதாக ஆகிவிட்டது யசோதை பிராட்டிக்கு. யாருக்கு? யசோதை பிராட்டி, அதாவது ஜனன்யாகான்னு காட்டுற தாய்க்கு அத அவளுடைய திருவுள்ளம் ரொம்ப கலங்கிடுது. என்னடா இது, இவனை கட்டலாம்னு பார்த்தா கட்டுவதற்கு கயிறு கூட இல்லையே, இவனோ இவ்வளவு படுத்தலாம், இவனை எப்படி கட்டி வைக்கிறது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டானாம். அந்த சமயத்துல எம்பெருமான் தன்னை சுருக்கி கொண்டான். சங்கோச்ச சக என்று அந்த எம்பெருமான் தன்னை சுருக்கி கொண்டான். அதுக்கு பிறகு பபுவ பத்யக, அவன் கட்டுப்பட்டான்னு இந்த ஸ்லோகத்திலே ரொம்ப அழகா வேதாந்தாச்சாரியர் எடுத்து காட்டியிருக்கிறார். அவனுடைய அனுகிரக பரிவாக ரூபமான இந்த பந்தத்தை அனுசந்திப்பார்க்கு பந்த நிவர்த்தியிலே பலமாவது. அவனுடைய அனுகிரக பரிவாக ரூபமான இந்த பந்தம், அதாவது அவனுடைய அந்த அனுகிரகம்னா இந்த இடத்துல அவனுடைய கருணையின் வெளிப்பாடு, அதனுடைய பரிவாக ரூபம், அது ஒரு பெரு வெள்ளமாக பெருகி வருவதனுடைய அந்த வடிவத்திலே தான் இந்த பந்தமானது இவன் கட்டுப்பட்டதானது இருக்கிறது. இதை அனுசந்திப்பார்க்கு பந்த நிவர்த்தியிலே பலமானது. இதை யார் அனுசந்திக்கிறார்களோ அவர்களுக்கு பந்த நிவர்த்தி, இந்த சம்சார கட்டிலிருந்து வெளிவடுவதுதான் அவர்களுக்கு பலனாக இருக்கும் என்று காட்டுகிறார். அடுத்த ஸ்லோகமும் எடுத்து காட்டுறார். பத்தம் ததா பாவயந்தாம், பத்தம் ததா பாவயதாம் முகுந்தமயன்ன விச்சேதினி கர்மபந்தே தபஸ்வினி தத்ரது நீதிராத்யா சப்ரீளமாரண்ய கதாசு தஸ்தௌ என்று இது அடுத்த ஸ்லோகம். இந்த அடுத்த ஸ்லோகத்திலே எம்பெருமானை முகுந்தன் என்று சொல்லுகிறார், மோட்சத்தை கொடுப்பவன். அதாவது இப்படி கட்டுப்பட்டிருக்கக்கூடிய அவர்களை யாரெல்லாம் இதை எம்பெருமான் இப்படி கட்டுப்பட்டு இருக்கிறான் என்பதை நினைக்கிறார்களோ அவர்களை எல்லாம் எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? இந்த முகுந்தனானவன், அதாவது எல்லாருடைய கட்டுக்களையும் போக்கக்கூடியவன், அவரவர்களுடைய கர்ம பந்தனத்தை போக்கக்கூடியவன். அவன் இங்கே அதாவது ஒரு என்ன சொல்றாருன்னா, இங்கே தபஸ்வினி தக்ரது நீதிஹி ஆத்யா சவ்ரீளம் அரண்ய கதாசுன்னு காட்டுற. அதாவது இந்த சாஸ்திரத்திலே பல பல உபாயங்கள் எல்லாம் காட்டப்பட்டிருக்கு. சாஸ்திரத்திலே இப்படித்தான் எம்பெருமானை அடைய முடியும், இந்த கட்டுக்களை எல்லாம் இந்த சம்சார பந்தனத்திலிருந்து நாம் விடுபட வேணும்னா இவ்வளவு முயற்சிகள் எல்லாம் பண்ண வேணும், தங்கள் முயற்சிகள் எல்லாம் பண்ண வேணும் என்று பல பல விஷயங்கள்லாம் காட்டப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட அந்த சாஸ்திரமானது தலையை குனிந்து கொண்டு இப்பொழுது காட்டுக்கு ஓடி போய்விட்டது. ஏன்னா எம்பெருமான் இப்படி கட்டுப்பட்டான்னு யார் நினைக்கிறார்களோ அவர்களே எம்பெருமான் விடுவித்து விடுகிறான். இன்னொரு பக்கமான சாஸ்திரம் என்ன சொல்றது? இவ்வளவு பெரிய யாகத்தை பண்ணி, இவ்வளவு பெரிய தபஸை பண்ணி, இப்படிப்பட்ட யோகங்களை பண்ணு என்றெல்லாம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த சாஸ்திரமானது மயங்கி வெட்கப்பட்டு ஓடிவிட்டது என்று காட்டுகிறார். என்ன கடவுதரே, பரமபுருஷனான கண்ணபிரான் இப்படி எளியனாய் கட்டுண்டி கிடந்தபடியே என்று இந்த தாமபந்த விருத்தாந்தத்தை எத்திரம் இத்தியாதிப்படியே உள்குழைந்து அனுசந்திப்பார் மம மாயா துரத்தியா என்னப்பட்ட மாயாபந்தத்தின் விச்சேதனத்தை பெற்று மகிழ்வர்களிலே. பரமபுருஷனான கண்ணபிரான், எம்பெருமான் பரமபுருஷனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட கண்ணபிரான் இப்படி எளியனாய் கட்டுண்டி கிடந்தபடியே, அவன் எவ்வளவு மேன்மையுடையவன், அவன் இப்படி கட்டுப்பட்டிருக்கிறானே என்று இந்த தாமபந்த விற்த்தாந்தத்தை என்று எம்பெருமான் இப்படி கயிற்றினாலே கட்டப்பட்டு இருந்த இந்த நிகழ்ச்சியை எத்திரம் இத்தியாதிப்படியே, எத்திரம்னு எப்படி ஆழ்வார் அப்படியே உருகி போனாரோ அதன்படிக்கு உள்குழைந்து அனுசந்திப்பார். மனமெல்லாம் உருகி போய் யார் நினைக்கிறார்களோ அவர்கள் மம மாயா துரத்தையா என்னப்பட்ட மாயாபந்தத்தின் தெய்வீகேஷ குணமாயி
குணமயி மம மாயா துரத்தையான்னு எம்பெருமான் இந்த பிரகிருதியானது என்னுடையது, இதை யாராலும் கடக்க முடியாது, என்னை சரணடைபவர்கள் மட்டுமே என்னுடைய அருளினாலே கடக்கிறார்கள்னு சொல்லுகிறான். அப்படிப்பட்ட இந்த மாயாபந்தத்தின் விச்சேதனத்தை பெற்று மகிழ்வர்களிலே கடக்க முடியாத இந்த பிரகிருதியை அவர்கள் கடக்க பெறுவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். அவ்வர்த்தம் சொல்லுகிறது பந்த க்ஷபண கரணி என்று. இந்த பந்த க்ஷபண கரணின்னு பந்தத்தை போக்கக்கூடியவன் என்று இவ்வளவு விஷயத்தை சொல்லுகிறது என்று காட்டுகிறார். பந்தஸ்ய சம்சார பந்தஸ்ய க்ஷபணம் நாசம் கரோதி இதி பந்த க்ஷபண கரணி. இந்த சம்சார பந்தத்தை நாசம் பண்ணுவது, க்ஷபணம் பண்றது நாசம் பண்ணுவது, அதுதான் இங்கே பந்த க்ஷபண கரணி என்று வந்திருக்கிறது என்று காட்டுகிறார். தாம் தாமானம் உதரபந்தனாக்கியம் காத்ராபரணம் அத்யாபி விபர்ஷி. கிருஷ்ணாவதாரத்திலே கட்டுண்ட அந்த தாம்பை ஸ்ரீ ஹஸ்திகிரி மூர்த்தாவிலே பேரருளானாய் நிற்கிற இந்நிலையிலும் திரு உதரபந்தனம் என்கிற திவ்ய ஆபரணமாய் சாத்தி அருளான் என்றாய் என்கிறார். அப்படி அந்த கிருஷ்ணாவதாரத்திலே கட்டுண்ட அந்த தாம்பை, கிருஷ்ணாவதாரத்திலே நீ ஒரு கயிறாலே கட்டுப்பட்டாயே, அதை ஸ்ரீ ஹஸ்திகிரி மூர்த்தாவிலே, இந்த ஹஸ்திகிரியினுடைய உச்சியிலே, இந்த திரு அத்திமாமலையின் உச்சியிலே பேரருளானா நிற்கிற நிலையிலும், பேரருளானாக தேவபெருமாளாக நீ நிற்கக்கூடிய இந்த நிலையிலே திரு உதரபந்தனம் என்கிற திவ்ய ஆபரணமாக சாத்தி அருளான் என்றாய். அதை ஒரு திவ்ய ஆபரணமாக நீ சாத்தி கொண்டிருக்கிறாய் என்கிறார். இது தனக்கு அடி என்னென்னில், இதுக்கு என்ன காரணம், எதுக்காக இப்படி நீ இந்த திருவாபரணத்தை சாத்தி கொள்ள வேண்டும் என்றால் மாதுகு பிரேம்னா, அந்த மாதாவின் பக்கல் உள்ள பிரேமமேரே இன்றைக்கும் அந்த தாம்பை ஆபரணமாக உகந்து சாத்திக் கொள்ளுகைக்கு ஹேத்து என்கிறார். இந்த திருவாபரணத்தை எம்பெருமான் உகந்து சாத்திக் கொள்வதற்கு என்ன காரணம் என்றால் அந்த மாதாவின் பக்கல் உள்ள பிரேமம், அந்த யசோதை பிராட்டி இடத்திலே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அன்புதான் காரணம். அதனால்தான் இன்றைக்கும் அந்த தாம்பை ஆபரணமாக உகந்து சாத்திக் கொள்ளுகிறான். அப்படி சாத்திக் கொள்ளுகைக்கு ஹேத்து, அந்த ஆபரணமாக அதை மிகவும் சந்தோஷத்தோட சாத்திக் கொள்கிறான் என்றால் அதுக்கு ஹேத்து எது, தன்னுடைய தாயிடத்திலே இருந்த பிரேமம் தான். உலகத்தில் பிள்ளைகள் தீமைகள் செய்து மாதாவின் கையாலே கட்டுண்டி கிடப்பது உண்டாகினும் அந்த பந்தம் அவர்களுக்கு ஷோகாயவாம் இத்தனை. அதாவது உலகத்திலே பிள்ளைகள் தப்பு செய்கிறார்கள், அப்பொழுது அந்த தாயினுடைய கையினாலே கட்டுண்டி கிடக்கிறார்கள். அது குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கும், சோகத்தை தான் கொடுக்கும். உடனே நினைக்க போகிறார்கள், அம்மா நம்மை நன்றாக ஒழுக்கப்படுத்துவதற்காக தான் கட்டி போட்டிருக்காள், அதான் நம்ம சந்தோஷப்படணும், நாளைக்கு 10 வருஷம் கழிச்சு நாம் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கும் பொழுது நம்முடைய தாயை நாம் நினைத்துக் கொள்வோம் அப்படின்னு அந்த நிலையில நினைப்பார்களா? பிற்காலத்துல வேணா அம்மா நம்ம நன்றாக கட்டுப்படுத்தி வளர்த்தனால நாம் இப்போ நன்றாக இருக்கிறோம்னு பிற்காலத்துல நினைக்கலாம். ஆனா அப்படி கட்டி போடும் பொழுது அது சோகத்தை கொடுப்பதாக தானே இருக்கும். கண்ணபிரானுடைய கட்டு அப்படிப்பட்டது அன்றிலே. ஆனா கண்ணபிரான் அப்படி கட்டுப்பட்டானே, அது அப்படி கிடையாது. வெண்ணை கன்று ஆய்ச்சி தாம்புகளால் புடை கலந்தானே அம்மானே என்ற விடத்து. இது திருவிருத்தத்திலே 86வது பாசுரம், ரொம்ப அழகான பாசுரம். இதிலே விசேஷ அர்த்தம் ஒன்று காட்டப்படுறது. அதாவது அடைக்கலத்தோங்கு கமல தளரையன் சென்னி என்னும் முடைக்கலத்தூண் முன்னர் உனக்கு நீக்கியை ஆழிசங்கம் படைக்கலம் ஏந்தியை வெண்ணெய்க்கன்று ஆய்ச்சி தாம்புகளால் புடை கலந்தானை. புடை கலந்தானேன்னா அப்படி வெண்ணையை திருடினதுக்காக ஆய்ச்சியானவள் அவனை நன்றாக தாம்புகளாலே இந்த கயிறாலே நன்றாக அவனை கட்டி போட்டு அடித்தாள் என்று இருக்கு. புடை கலந்தானேன்னு இருக்கு. அந்த இடத்துல அலர்ந்தானேங்கிறத அலர்ந்தானேன்னு வியாக்கியானத்தை எடுத்து ஒரு அர்த்தம் காட்டுகிறார். அதுக்காக அவன் சந்தோஷம்தான் பட்டான் என்பதை காட்டுகிறார். அதை எடுத்து காட்டுறார். அப்படி தாம்புகளால் புடைக்கலன் என்ற விடத்து தாம்புகளால் புடைக்க அலர்ந்தானை, புடைக்க முகவிகாசம் பெற்றவனை என்றே அருளி செய்வது. இப்படி வியாக்கியானத்திலே அங்க இருக்கு. திருவிருத்த பாசுர வியாக்கியானத்திலே புடைக்கலந்தானேங்கிறத பாசுரம் புடைக்கலந்தானேன்னு தான் இருக்கு. அதை புடைக்க அலர்ந்தானேன்னு வியாக்கியானத்தை எடுத்து காட்டுகிறார். புடைக்க முக விகாசம் பெற்றவனை, எம்பெருமானை கண்ணன் எம்பெருமானை யசோதை அடிக்க அவனுக்கு முகத்திலே ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது என்று காட்டுகிறார். என்றே அருளி செய்வது. அதாவது நம்முடைய எளிமை வெளிப்படும்படி இங்கனே கட்டி புகடுவதே என்று உகந்திருக்கும் அவனிலே. நம்முடைய எளிமை நன்றாக உலகத்துக்கு தெரியும்படிக்கு இப்படி நம்மை கட்டி போட்டிருக்கிறாளே, இவள் இப்படி கட்டி போடலைன்னா நம்முடைய எளிமை எப்படி உலகத்துக்கு தெரியும் என்று மிகவும் சந்தோஷப்பட்டிருக்கிறான். அல்லாதார்க்கும்
தன் குணங்களை வெளியிடுவார் பக்கத்திலேயே பிரேமம் மிக்கிருப்பது. மற்றவர்களுக்கும் கூட எப்படி இருக்கும், நம்முடைய குணங்களை யாராவது பெருமையா எடுத்து சொன்னார்னா அவர்களிடத்துல அன்பு அதிகமாக இருக்கும். அந்த பிரேமத்தாலே கிடீர் அன்று பெற்ற தாமபந்தனத்தை இன்னும் விடாதே உகந்து சாத்தி கொண்டிருக்கிறபடி, அந்த காதலினாலே அந்த அன்பினாலே தான் அன்று பெற்ற தாமபந்தனத்தை, அன்னைக்கு அந்த யசோதை பிராட்டியாலே கட்டி போடப்பட்ட அந்த கயிறை இன்னும் விடாதே உகந்து சாத்தி கொண்டிருக்கிறபடி அதை உதரபந்தனம் என்கிற திருவாபரணமாகவே சாத்தி கொண்டிருக்கிறான். மாத்துகு பிரேம்னா என்றது மாத்துரு விஷயக்க பிரேம்னா என்றபடி, மாத்துகு பிரேம்னாங்கிறது தாய் விஷயமான அன்பினாலே என்றபடி. முஷ்ணன் கிருஷ்ண என்று சம்புத்தியந்தமாகவும் சிலர் ஓதுவர். அப்படி திருடின கண்ணனே முஷ்ணன் கிருஷ்ண அப்படின்னு சம்புத்தி அந்தமாக, சம்புத்தி அந்தம்னா சம்போதனத்தினுடைய முடிவிலே இருப்பதாக அப்படியும் சிலர் ஓதுவர். ஹையங்க வீணம் ஹெஸ்தன கோதோஹோ உத்பவம் கிருதம் தத்து ஹையங்க வீணம் யத் ஹே கோதோஹோத்பவம் கிருதம் இத் அமரக. அதாவது அமர கோஷத்திலே இதுக்கு இப்படி விளக்கமானது சொல்லப்பட்டிருக்கிறது என்று காட்டுகிறார். என்னன்னா ஹெஸ்தன, அதாவது நேற்றைய, ஹெஸ்தன நேற்றைக்கு, கோ இந்த பசுவினிடத்திலிருந்து, தோஹ எடுத்த பால், உத்பவம் அதிலிருந்து உண்டானது, கிருத்தம் அதிலிருந்து உண்டான வெண்ணெயிலிருந்து வந்த நெய், கிருத்தம்னா நெய்ன்னு அர்த்தம். அதைத்தான் ஹையங்க வீணம்ங்கிறதுக்கு இதுதான் இதுதான் விளக்கம்னு காட்டுகிறார். இப்படித்தான் அது சொல்லப்படுகிறது. அதாவது புத்துருக்கு நெய், புதிதாக உருக்கப்பட்ட நெய், நேற்றுக்கு எடுத்த பாலிலிருந்து எடுத்த வெண்ணெய், அந்த தயிரிலிருந்து வந்த வெண்ணெய், அதை உருக்கின நெய், அதைத்தான் இங்க ஹையங்க வீணம்னு காட்டுகிறார்னு இந்த ஸ்லோகத்திலே வியாக்கியானம், கொஞ்சம் பெரிய வியாக்கியானம், ரொம்ப அழகா பல விஷயங்களை எடுத்து காட்டியிருக்கிறார். முஷ்ணன் கிருஷ்ணஹ பிரிய நிஜஜனைர் ஜெய்ய ஹையங்க வீணம் தாம்னா பூம்னா வரதஹி யயாத்வம் யசோதா கராபியாம் பத்தோ பந்தக்ஷபணகரணீம் தாம் கிலாத்யாபி மாதுஹு பிரேம்னா காத்ராபரணம் உதராபந்தனாக்கியம் விபர்ஷி என்ற 54வது ஸ்லோகம். அதை அனுபவித்தோம். மேலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாளைய தினம் அனுபவிக்கலாம். இது முதல்ல கொஞ்சம் சரியா வரல, அதாவது திரும்பி அடியன் எடுத்து அதில் போட்டுடுறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஆழ்வான் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், காஞ்சி சுவாமி திருவடிகளே சரணம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டு தின்றோள் நினைவண்ணா முன்சேவடி செவிதிருக்காப்பு அடியோமோடும் இன்னோடும் பெரிவெண்ணி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. கோயில்.org நம் சம்பிரதாயத்தின் பல்வேறு புத்தகங்களை பல மொழிகளில் வெளியிட்டுள்ளது. சம்பிரதாய அடிப்படை விஷயங்கள் முதல் ஆழ்ந்த அர்த்தங்கள் வரை உள்ளடக்கிய பல புத்தகங்கள் books.coil.org வலைத்தளத்தில் உள்ளன. இப்புத்தகங்களை வாங்க coil.org@gmail.com மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் எண்கள் 8220151966 அல்லது 9600595273 மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம்.